எஸ்ஏஆரோட டிராஃப்ட் ரோல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இருக்கிறதுலே தமிழ்நாட்டு மாநிலத்தில் தான் அதிக அளவில் வந்து வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கிட்ட. அமித்ஷா என்ன சொல்லியிருந்தாருன்னா பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்தது வெஸ்ட் பெங்கால், அடுத்தது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதோட ப்ராக்ரஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த டிராஃப்ட் ரோல் வந்து பார்க்க முடியுமா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குக்கும் முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணியும். திமுகவினுடைய பிஎல்ஏக்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போகாமல் ஒவ்வொரு வீதியில இறங்கி தன்னுடைய நேரங்காலம் பார்க்காம ராத்திரி பகல் பார்க்காம வேலை செய்யாம போயிருந்தா இந்த நீக்கம்ங்கிறது இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களோ? இது பெரிய அளவிலான ஒரு இல்லப்ப நிச்சயமா பெரிய அளவிலான இதுதான். உதாரணத்துக்கு தேர்தல் ஆணையம் தான் இதனுடைய ரெஃப்ரியே ஒன் சைடடா இருக்கும் பொழுது இது முன்னாடி தெரியும்ல, என்ன பண்ண முடியும்? ஜென்யூனா தேர்தல் ஆணையம் நடந்துச்சுன்னா இதனுடைய ரிசல்ட் வந்து திமுக சாதகம். அந்த கேள்வியில தான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் கவனமா பயன்படுத்துறதுக்கு காரணமே இல்ல, அது நடக்கலன்றதானே. எல்லா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா 6,41,14,587 வாக்குகள்ல 815 பேரை தவிர மிச்ச அத்தனை பேருக்கும் நாங்க ஃபார்ம் கொடுத்துட்டோம். சொல்றது 11ஆம் தேதி கொடுத்தோம். 11ஆம் தேதி கடைசியா வந்து அறிவிப்பு. உங்களுடைய முதல் கேள்வி 66,44,000 சொச்சம் பேரை இடம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு நீக்கிருக்கீங்க. ஷிஃப்டான ஒருத்தருக்கு எப்படி உங்களால ஃபார்ம் கொடுக்க முடியும்? ரெண்டாவது, ஷிஃப்டான ஒருத்தர் எப்படி உங்கள்ட்ட ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ண? நான் வந்து எங்க அப்பா பாகம் செக் பண்ண பதிவை போட்டேன். அதை வந்து சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஆஃபீஸ்க்கு அந்த பதிவு எடுத்து செல்லப்பட்டு அது நான் புகாரே தெரிவிக்கிறேன். அதை இவங்க கம்ப்ளைண்டா எடுத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு அதை அனுப்பி தஞ்சாவூருடைய எலெக்ஷன் தாசில்தார் என்ன ஒரு நாள்ல 6 முறை கால் பண்ணி அது என்ன பாகம், எந்தெந்த ஓட்டு அப்படின்லாம் கேட்டு நான் அந்த பாகத்தை சொல்லி நீக்கப்பட்டவர்கள் எதெல்லாம் குளறுபடி இருக்கு. இது ஒரு கவனம் பெற்றக்கூடிய பதிவாக இருக்கு. நடந்துருக்கு. எல்லா இடங்களிலும் இது நடக்குமாங்கிறது சந்தேகம். இன்னொரு முக்கியமான விஷயம், புதிய கட்சிகள்னா அவங்களுக்கு இந்த அக்கறை இருக்கணும். அவங்களுக்கு இந்த புரிதலே கிடையாது. பிஎல்ஓன்னா என்னன்னு தெரியாது. அவங்களே சொல்றாங்க பூத்ல நாங்க இல்லனாலும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப பூத் லெவல் பண்ணி அந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. அவருடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா? அது அண்ணாமலையோட காம்பீட் பண்ண வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங். சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடுக்கு எழுதுறதுக்கு பதிலா போய் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனருக்கு எழுதினார். எந்த மேட்ச், யாரு பிளேயரு, என்ன ரூல் எதுவுமே தெரியாது. கோயில் வாசல்ல விடுறதா கொலாடியில் விடுறதா எதுவும் தெரியாது. நானும் ரவுடி தானே கிளம்பி வந்துடுறேன். நீங்க பூட்டி வச்சுட்டு கொள்ளைப்புற வடிவமா ஆபீஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நைட் பூரா அங்க உட்கார்ந்ததுனால நீங்க வந்து பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் எல்லாரும் பேக் டோர் வழியா உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. யாருக்கு பயந்து? எதிர்கட்சிக்காரனுக்கு பயந்தா? மிசா போட்டாங்களா? தடா பொடாலாம் போட்டாங்களா? இல்ல ராணுவத்தை கொண்டு வந்து காவல்துறை கொண்டு வந்து குவிச்சிட்டாங்களா? மக்களுக்கு ஆபத்துனாலும் எனக்கு பயந்து ஓட தான் தெரியும், என் கட்சிக்காரனுக்கு ஒரு ஆபத்துனாலும் எனக்கு பயந்து ஓட தான் தெரியும். அப்படின்னா இப்போ ரியாலிட்டியை பார்த்தா ஓடக்கூடியவர். 2026 தேர்தல் அவரை விரட்டி அடிக்கும். விரட்ட ஓடுவார். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். எஸ்ஏஆரோட டிராஃப்ட் ரோல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இருக்கிறதுலே தமிழ்நாட்டு மாநிலத்தில் தான் அதிக அளவில் வந்து வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. தகுதியற்ற வாக்காளர்கள் முழுசாக சொல்ல முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கிட்ட 97 லட்சம் கிட்ட சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பீகாரில் பண்ண மாதிரியோ இல்லை மற்ற மாநிலங்களில் பண்ணுற மாரி இங்கே பண்ண முடியாது. இங்கே வந்து பிஎல்ஏஸ் வந்து அதிகம். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்கிட்ட வந்து இங்கே இருக்க கட்சிகளோட பிஎல்எஸ் இருக்கிறாங்க. குறிப்பாக முதல்வர் அவரே சொல்லியிருந்தாரு, ஒரு வாக்கு கூட, அது திராவிட முன்னேற்ற கழகத்தோட வாக்காளாமல் கூட இருக்கட்டும், ஆனால் தமிழ்நாட்டோட ஒரு வாக்கு கூட விடுபடாத அளவு நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு சவாலாகவே விட்டாங்க, முதல்வர் விட்டுருந்தாங்க. இப்போ நீங்களாமும் அதை தான் பேசியிருந்தீங்க. ஆனால் அந்த பக்கத்தில் அமித்ஷா என்ன சொல்லியிருந்தாருன்னா பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்தது வெஸ்ட் பெங்கால், அடுத்தது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதோட ப்ராக்ரஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த டிராஃப்ட் ரோல்ல இருந்து பார்க்க முடியுமா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குக்கும் முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணியும் அது நடத்திய அரசியல் அழுத்தம் மற்றும் போராட்டம் தான். ஒருவேளை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் களத்தில் இறங்கி பணியாற்றாமல் போயிருந்தால், திமுகவினுடைய பிஎல்ஏக்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போகாமல் ஒவ்வொரு வீதியில இறங்கி தன்னுடைய நேரங்காலம் பார்க்காம ராத்திரி பகல் பார்க்காம வேலை செய்யாம போயிருந்தா இந்த நீக்கம்ங்கிறது இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கும். 2 கோடி 2.5 கோடி அப்படிங்கிற இடத்திற்கு கூட போயிருக்கக்கூடும். இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் போராட்டத்தினுடைய விளைவாக, தொடர் களப்பணியினுடைய விளைவாக, சாதாரண நான் தலைவர்கள் அப்படிங்கிற அளவுல கூட சொல்லலை, கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எளிய தொண்டர்களுடைய முயற்சியால தான் வந்து குறைந்தபட்ச சேஃப்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. 1. 2வது, நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அப்படிங்கிறதுல வந்து தொடக்கம் முதலே இதை நம்ம சதின்னு சொல்றோம். இதை நம்ம எந்த இடத்துலையும் வரவேற்கல. அந்த சதின்னு நம்ம எதில் என்ன காரணத்திற்காக சொன்னோமோ அதெல்லாம் உண்மைங்கிறத வந்து இந்த வரைவு பட்டியல் வெளியிட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல நீங்க எதிர்த்துறீங்க, களத்திலையும் வந்து உங்க கட்சி சார்ந்த தொண்டர்களோ இல்லை பூத் லெவலில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோ பயங்கரமாக வேலை செஞ்சிருக்காங்க, அந்த களத்தில் பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் ஒரு அண்டர் எஸ்டிமேட்
பண்ணிட்டீங்களோ? இது பெரிய அளவிலான ஒரு இல்லப்பா, நிச்சயமா பெரிய அளவிலான இதுதான். உதாரணத்துக்கு இப்ப தேர்தல் ஆணையம் தான் இதனுடைய ரெஃப்ரியே ஒன் சைடடா இருக்கும் பொழுது, ரெஃப்ரியே ஒரு பிளேயரா இருக்கும் பொழுது, இது முன்னாடி தெரியும்ல, என்ன பண்ண முடியும்? களத்துல இறங்கி குறைந்தபட்ச வாக்குகளை சேஃப்கார்ட் பண்ண முடியும். அது மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, வழக்கு முடியறதுக்குள்ளே இந்த ப்ராசஸ் முடிச்சிடணும்னு அவங்க உறுதியோட இருக்கிறாங்க. நீதிமன்றத்துல போய் கதவை தட்டும் பொழுதும் வெயிட் பண்ணுங்க, முடிக்கட்டும், இல்ல வெயிட் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம், அந்த இடம் தான் வருது. நாடாளுமன்றத்தில் பேசினா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, போய் தேர்தல் ஆணையத்தை பாரு அப்படிங்கிறாங்க. விவாதத்திற்கு கூட அதை எடுத்துக்கொள்வதற்கு போராட வேண்டியிருக்கு. தேர்தல் ஆணையத்தில் தொடர்ச்சியா மனு கொடுத்தோம்னா எல்லா மனுவையும் குப்பைக்கு அனுப்புவது போல செய்கிறார்கள். மக்கள் மன்றத்தில் இறங்கி போராடி இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை தாண்டி வேற என்ன ஒரு அரசியல் கட்சியால செய்ய முடியும்? இன்னொன்னு, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எவ்வளவு வாக்குகளை சேஃப்கார்ட் பண்ண முடியும்? இது ரெண்டுலயும் திராவிட முன்னேற்ற கழகம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதாவது தன்னால் என்ன முடியுமோ அது எல்லாவற்றையும் செய்து விட்டது. இதுல நம்ம உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, நம்மளுடைய அடிப்படை கேள்வி எடுத்துப்போம். டிசம்பர் 11 ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடுது. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா 6,41,14,587 வாக்குகள்ல 815 பேரை தவிர மிச்ச அத்தனை பேருக்கும் நாங்க ஃபார்ம் கொடுத்துட்டோம். ஆமா, 815 பேர், அதாவது 0.001% தவிர 100% ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர். அதில் திரும்பி வந்த ஃபார்ம் வெறும் 1366 ஃபார்மை தவிர அத்தனை ஃபார்மும் திரும்பி வந்துருச்சு. அதாவது 0.002%. அப்ப 84% ஃபார்ம் திருப்பி பெற்றாங்க. 100% திருப்பி பெற்றார்கள். உதாரணத்துக்கு 815 ஃபார்ம் தான் கொடுக்கல, 1366 ஃபார்ம் தான் ரிட்டர்ன் வரல. இது ரெண்டும் 0.001%, 0.002%. சொல்றது 11ஆம் தேதி 11ஆம் தேதி கடைசியா அறிவிப்பு. இந்த அறிவிப்பு வச்சுப்போம். நம்முடைய முதல் கேள்வி, இன்னைக்கு 26 லட்சம் பேர், 26,94,672 பேர் இறந்தவர்கள் நீக்கிருக்கீங்க. 66,44,000 சொச்சம் பேரை இடம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு நீக்கிருக்கீங்க. இரட்டை பதிவுன்னு ஒரு 3,40,000 பேரை நீக்கிருக்கீங்க. ஒட்டுமொத்தமா 97,37,000 பேர் நீக்கிருக்கீங்க. இந்த இறந்தவர்கள் இருக்காங்கல்ல 26 லட்சம் பேர், ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி தான் கொடுக்குறீங்க. இப்போ என்கிட்ட ஒரு 10 ஃபார்ம் இருக்கு, சூர்யா வீட்டுல 10 பேர் இருக்காங்க, 10 ஃபார்ம் கொடுத்துட்டு போவோம், அப்படி கொடுக்க முடியாது. சூர்யாவுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஃபார்ம் சூர்யாவுக்கு கொடுக்க போறீங்க, உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்கணும். அப்ப நபரை பார்த்து தான் நீங்க ஃபார்மையே கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இறந்து போன 26 லட்சம் பேருக்கு எதன் அடிப்படையில ஃபார்ம் கொடுத்தீங்க? ரெண்டாவது, அப்படி இறந்து போனவர்கள் எப்படி ஃபார்மை ஃபில் பண்ணி ரிட்டர்ன் கொடுத்தாங்க? எப்படி ஆவி கொடுத்துச்சா, பேய் பிசாஸ் கொடுத்துச்சா? மூணாவது, அப்படி வந்ததை நீங்க ஏன் டிஜிட்டலைஸ் பண்ணீங்க? நாலாவது முக்கியமான கேள்வி, ஒரு ஃபார்மை கொடுத்துட்டீங்க, அந்த ஃபார்ம் திரும்பி வந்துடுச்சு, அவர் இறந்தார்னு எந்த ஆவணத்தின் அடிப்படையில நீங்க முடிவு பண்ணீங்க? ஒரு கேள்வி. அடுத்து ஷிஃப்ட் எடுக்க வருவோம். 66 லட்சம் பேரை இறந்தவங்களுக்கு கணக்கு வர்றேன். அதுல இவங்க இறந்துட்டாங்க, இல்ல இவங்க இல்ல ஒரேடியா குடிபெயர்ந்துட்டாங்க, நிரந்தரமா குடிபெயர்ந்த அடிப்படையில அது பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோ இல்ல அந்த வீட்டை சார்ந்தவங்க, இப்ப நான் இருக்கேன், எங்களோட தாத்தா இறந்துட்டாரு, அவர் வாக்க நீக்கன்று அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தது மூலியமா நீக்கப்பட்டதுன்றது. அந்த ஃபார்ம்ல எந்த இடத்துல இறந்தவர்னு குறிப்பிடறதுக்கான காலம் இருக்கு இல்ல? இப்ப என்கிட்ட ஃபார்ம் கொடுக்குறீங்க, எங்க தாத்தா இறந்துட்டாரு, நான் இறந்தார் அப்படின்னு அதை எங்க குறிப்பிட முடியும்? அந்த ஃபார்ம்ல இறந்தாருன்னு சொல்றதுக்கான ஸ்பேஸே இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஆவணத்தின் அடிப்படையில அல்லது எந்த குறிப்பு அடிப்படையில 26,90,000 சொச்சம் பேர் இறந்தார்கள் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்க? இது ரொம்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க கிடையாது. 2025 ஜனவரி 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட பட்டியலிலிருந்து 26 லட்சம் பேர் இறந்தாங்கிறது தான் நமக்கு அபிஷியலான கணக்கு. அப்படி இருக்கிறப்போ எந்த ஆவணமுமே இல்லாம 26 லட்சம் பேர் இறந்தாங்க அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டீங்க. 66 லட்சம் பேர் ஷிஃப்டர்னு போடுறீங்கல்ல. என்னுடைய முதல் கேள்வி, ஷிஃப்டான ஒருத்தருக்கு எப்படி உங்களால ஃபார்ம் கொடுக்க முடிஞ்சிச்சு? ரெண்டாவது, ஷிஃப்டான ஒருத்தர் எப்படி உங்கள்ட்ட ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ணார்? மூணாவது, அதையே நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணீங்க? நாலாவது முக்கியமான கேள்வி, அவர் ஷிஃப்ட் ஆயிட்டாருன்னு எந்த ஆவணத்தின் அடிப்படையில நீங்க முடிவுக்கு வந்தீங்க? 4 கேள்விக்கான பதில் சுத்தமா நம்ம கிட்ட இல்ல. இப்போ பொதுவா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பா தேர்தல் தொடர்பான சட்டங்கள், நம்ம இந்திய பிரதிநிதித்துவ சட்டம் 1950 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அதனுடைய செக்ஷன் 21 என்ன சொல்லுதுன்னா, ஒருவரை நீக்குவதற்கான அதிகாரம், பட்டியல்ல நான் இடம் பெற்றுட்டேன், 18 வயசு ஆயிடுச்சு, நான் போய் என் பேரை கொடுத்து பட்டியல்ல சேர்ந்துட்டேன், என்ன யாரால் நீக்க முடியும் அப்படின்னு அந்த அதிகாரம் குறித்து பேசுது. அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எதன் அடிப்படையில் நீக்கலாம்னு 1960ஆம் ஆண்டு வகுக்கப்பட்ட தேர்தல் விதி, அதுல 21A, ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ல 21, 22, இதுல 21A, இந்த 3த்தையும் நீங்க எடுத்து பாத்துங்க. இப்போ ஒரு ERO நினைச்சாருன்னா சூர்யாங்கிற பேரை எப்ப நீக்கலாம்? நான் இறந்திருக்கணும், ரெண்டாவது நான் டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரி, ஃபேக் என்ட்ரியா இருக்கணும், மூணாவது நான் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவராக இருக்கணும்.
ஆர்டினரி சிட்டிசன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆர்டினரி ரெசிடென்ட், ஆர்டினரிலி ரெசிடென்ட். இந்த தகுதி நான் இழந்துட்டேன்னா என் பேரை நீக்கலாம். இந்த மூணுத்துலயும் எப்படி இதை அந்த ERO எக்ஸிக்யூட் பண்ணணும்னு விதி இருக்கு. இறந்துட்டாருன்னா உறவினர்கள் யாராவது அவர் இறந்தாருங்கிறத அக்னாலேஜ் பண்ணணும். ரெண்டாவது, இடம்பெயர்ந்தார் அப்படின்னா அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அடிக்வேட் டைம், நேச்சுரல் ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, இயற்கை நீதிப்படி அவருக்கு அடிக்வேட் டைம் கொடுக்கப்பட்டு உங்களை நாங்க ஏன் நீக்க கூடாதுன்னு கேள்வி கேட்டு அவர் சொன்ன பிறகுதான் நீக்கணும் இல்லையா? இப்ப இந்த ஆர்டினரிலி ரெசிடென்ட்ங்கிறது இருக்குல்ல, அதுக்கு விளக்கம் இருக்கு. சூர்யா கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்ட அட்ரஸ்ல இல்லைங்கிறது மட்டுமே நான் அங்க நிரந்தரமா இடம்பெயர்ந்தவன்னு அர்த்தம் கிடையாது. குல்தீப் நய்யார் வழக்கு 2006ல இந்த ஆர்டினரி ரெசிடென்ட்ங்கிறத விளக்கம் அளிக்குது. அதுக்கான பொருள் என்னன்னு சொல்லுது. அது இன்டென்ஷன் ஆஃப் ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா, நான் ஒரு வேலை நிமித்தமா போயிருக்கலாம், மருத்துவ காரணங்களுக்காக போயிருக்கலாம், படிப்பு காரணத்துக்காக போயிருக்கலாம், மீண்டும் அந்த வீட்டுக்கு வருவதற்கான நோக்கம் எனக்கு இருந்துச்சுன்னா நான் அந்த வீட்டில் வசிப்பதாகத்தான் பொருள். மியர் ஆப்சன்ஸ், பிசிக்கல் ஆப்சன்ஸை மட்டுமே வச்சு அங்க இல்லைன்னு நீங்க முடிவு பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது 66 லட்சம் பேர் அந்த இடத்துல இல்ல, 66 லட்சம் பேர் பர்மனண்டா ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. எதன் அடிப்படையில் நீங்க முடிவுக்கு வந்தீங்க? யார் அந்த முடிவுக்கு வந்தா? பீகார்ல ஆவணம் கேட்டீங்க, 2002 ஆவணம் கொடு, இங்க அதை டீடைல் கேட்டீங்க. 13 ஆவணங்கள்ல ஏதாவது ஒண்ணு கொடு அப்படிங்கறத பீகார்ல கேட்டீங்க. இங்க நீங்க எதையுமே கேட்கல. எந்த ஆவணமுமே இல்லாம முழுமையா இப்ப ஃபார்ம் கொடுத்தாச்சு, முழுமையா ஃபில் பண்ணா மட்டும்தான் நீங்க ரிட்டர்ன் வாங்க போறீங்க. ஃபில் பண்ணா மட்டும்தான் அதை டிஜிட்டலைஸ் பண்ண போறீங்க. ஃபார்ம் கொடுக்கப்பட்டு அது முழுமையாக ஃபில் பண்ணப்பட்டு முழுமையாக டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட ஒருத்தரை எந்த ஆவணத்தையும் சரிபார்க்காமல் இறந்தவர்னோ பர்மனன்ட்லி ஷிஃப்டட்னோ எப்படி அறிவிச்சிங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேப் பண்ண முடியல அவங்கள அப்படின்னு ஒரு கேட்குறாங்க. அதுக்கு ஓகே, அவங்க மேப் பண்ண முடியலன்னா எப்படி ஃபார்ம் கொடுத்தீங்கன்றது ஒரு யதார்த்தமான, அது புரிஞ்சிக்கூட விஷயம், முரண்பாடாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிற விஷயம். ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துருக்குறாங்களே, அவங்க மறுபடியும் ஃபார்ம் 6 கொடுத்து புதுசாக ஒரு ஓட்டரா சேர்ந்துக்கலான்றது. இப்போ அவங்களை எப்படி மேப் பண்ண போறாங்க? எப்படி அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க? இது சிட்டிசன் மேல தலைவலியை ஏற்படுத்துறது. இப்போ நான் 18 வயது நிரம்பியவுடன் நான் போய் என்ன வாக்காளராக பதிவு பண்ணிக்கிறேன்னா, நான் இந்த நாட்டினுடைய குடிமகனான்னு அதுக்கான ஆவணத்தை சரிபார்த்து தான் என் பேரை சேர்க்குறீங்க. அடுத்தது என்னுடைய ஏஜுக்கு நீங்க ப்ரூஃப் பார்த்து தான் சேர்க்குறீங்க. இன்னும் சொல்ல போனா அதுக்கு அடுத்து என்னுடைய இடத்துக்கு, பெற்றோருக்கு, எல்லாத்துக்கும் ஆவணத்தை என்கிட்ட வாங்கிக்கிட்டு தான் என் பேரை பட்டியல்லையே சேர்க்குறீங்க. இப்ப என் பேரை பட்டியல்ல இருந்து நீக்கணும்னா நீங்க தானே ப்ரூவ் பண்ணணும். நீங்க தானே அந்த ஆவணங்கள்லாம் போய் இவர் ஃபேக் ஓட்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். நான் நீக்கிட்டேன், நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்ற தலைவலியை எதற்காக ஒரு வாக்காளருக்கு கொடுக்குறீங்க? அப்ப இந்த நாட்டில் ஓட்டு போடக்கூடிய மக்களை அலைக்கழிக்கக்கூடிய வேலையில தேர்தல் ஆணையம் ஈடுபடுது, பாஜக ஈடுபடுது, அதிமுக ஒத்துவுது. அப்படி அலைக்கழிக்க கூடாது, மக்களுடைய நியாயபூர்வமான ஜனநாயகபூர்வமான உரிமையை காப்பாற்றணும்னு திமுக நிக்குது. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், ஒவ்வொரு வாக்கும் பாதுகாக்கப்படுவது திமுகவின் போராட்டத்தால். ஒவ்வொரு வாக்கும் இங்கே பறிபோவது அதிமுக பாஜக தேர்தல் ஆணையத்தினுடைய கூட்டுச்சதியால். இப்ப இடம்பெயர்வுக்கு திருப்பி வரும். ஒருத்தர் இடம்பெயர்ந்துட்டார். தேர்தல் ஆணையத்தினுடைய இடம்பெயர்வு குறித்த கிளாரிபிகேஷன் என்னவா இருக்குன்னா, அது ஒரு ஆர்பிட்ரரியான தன்னிச்சையான, நான் ஒரு ERO தன்னிச்சையா நான் ஒருத்தர் இடம்பெயர்ந்துட்டேன்னு அறிவிக்க முடியாது. அந்த இடப்பெயர்வுன்னு ஒருத்தர் அறிவிக்கிறனாலே அவர் வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டு வாங்கிட்டாருன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்ப நான் கும்பகோணத்துல ஓட்டு வச்சுட்டு தேனாம்பேட்டையில ஃபார்ம் 6 கொடுத்தேன்னா நான் இடம்பெயர்வு, எனக்கு இன்னொரு இடத்துல ஓட்டு வந்துருச்சு, கும்பகோணம் ஓட்டை நீக்கக்கூடிய அதிகாரம் EROக்கு இருக்கு. இன்னொரு இடத்துல என்ரோல் ஆகாம என் ஓட்டை நீக்க முடியாது. அப்ப என்ன நீக்க கூடாது, அதுதான் சட்டம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? 66 லட்சம் பேரை நீக்கிருக்கீங்கல்ல, அவங்களுக்கு வேறொரு இடத்தில் ஓட்டு இருக்குங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அதுக்கான டாக்குமெண்ட் என்ன இருக்கு உங்ககிட்ட? இதை எல்லாமே நம்ம கேள்வி கேட்கிறோம், உச்சநீதிமன்றத்துல கேள்வி கேட்கிறோம். ஆனால் இவங்க ஒரு தன்னிச்சையான அமைப்பு, அதிகாரம் கொண்ட அமைப்புங்கிறதுக்காக நீதிமன்றங்களும் ஒரு அளவுக்கு மேல தலையிடுவது கிடையாது, நாடாளுமன்றமும் ஒரு அளவுக்கு மேல தலையிடுவது கிடையாது. ஒரு தன்னிச்சையான அமைப்பு அரசியல் கட்சிக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு போயிட்டா என்னென்ன ஆபத்து வருங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. இப்ப பூத் வாரியா பார்த்தோம்னா முதலமைச்சரே ஒரு விஷயத்த காயின் பண்ணாங்க. அதாவது அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இமீடியட்டா நடந்த கூட்டத்துல கும்மிடிப்பூண்டி தொகுதியில பூத் நம்பர் 1 அதுல 40 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அந்த 40 வாக்காளர்கள்ல 4 வாக்காளர்கள் திமுகவினுடைய ஓரணியில் தமிழ்நாடு அந்த பட்டியல்ல பேர் இருக்கு. அந்த 4 பேரையும் நம்ம ரிவ்யூ பண்றோம். 4 பேர்ல ஒருத்தர் இறந்துட்டார். மிச்சம் 3 பேர் வாக்கு இடப்பெயர்வுன்னு போட்டு நீக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த 3 பேரை சேர்க்கறதுக்கான நடவடிக்கை திமுக ஈடுபடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு பூத்துலயும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கும். இப்ப நமக்கு இருக்கிற பெரிய ஆபத்தே எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம். இன்னொரு டிராஃப்ட் ரோல் வந்துச்சுன்னா இதெல்லாம் இடம்பெற்றுதான் நம்ம சரிபார்த்த முடியும். அடுத்த ரோல் ஃபைனல் ரோல் தான். அந்த ஃபைனல் ரோல்ல இடம்பெறலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நம்ம போய் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ல கோர்ட்ல அப்படி போய் நிக்க வேண்டிய தேவை இருக்கும். எத்தனை பேர் அப்படி போவாங்க
அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அதற்கான சத்து எவ்வளவு பேருக்கு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அம்பேத்கரனுடைய ஒரு வாக்கு ஒரு மதிப்பு ஒரு மனிதன் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை சிதைக்கணும். அப்ப இதனுடைய வல்னரபிள் குரூப்பா இருக்கக்கூடிய பெண்கள், பழங்குடியினர், தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், இவங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணி அடிச்சு உடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதனுடைய நோக்கமா பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு இதெல்லாம் விட்டுரும். இப்ப எனக்கு வந்து 8 ஓட்டு எங்க குடும்பத்துல. நாங்க வந்து வேலை நிமித்தம் ஒரு வருஷம் சென்னைக்கு இடம்பெயர்றோம்னு வச்சுப்போம். என்னுடைய ஓட்டு பூரா ஊர்ல கிராமத்துல இருக்கு. நான் வந்து 2000 ரூபாய் செலவு பண்ணா மட்டும்தான், ஒரு பேருந்துல போயிட்டு வரணும் அப்படின்னா 2000 ரூபாய் செலவு பண்ணா மட்டும்தான் அந்த 8 ஓட்டை செக்யூர் பண்றதுக்காக போய் எழுதி கொடுத்துட்டு வர முடியும். நான் 2000 செலவு பண்ணிட்டு போயிட்டு வரேன். எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய, ஒவ்வொரு முறையும் வாக்களிக்கக்கூடிய ஒரு குடும்பம், அதுல ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு அரசியல் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குடும்பம், அதனால 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன். இப்போ தேர்தலில் வாக்களிப்பதிலேயே ஆர்வம் இல்லாம ஒருத்தர் இருப்பார்ல, எனக்கு என்ன அது என்ன ஒரு ஹாலிடே அப்படின்னு நினைச்சிட்டு போவார்ல, அவங்க தமிழ்நாட்டில் ஒரு 30% இருக்காங்க தானே, அவங்களால தானே 70%க்கு மேல போலிங் போகாம இருக்கு. அவங்க வாக்களிக்கையே வராதவர்கள் தன்னுடைய வாக்குரிமையை காப்பாற்றுவதற்கு வந்திருப்பாங்கன்னு நம்ம எப்படி கருதுறது? அப்ப நீக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இடம்பெயர்ந்தோரோ இறந்தோரோ அப்படின்னு இவங்க காரணம் சொல்றாங்க. உண்மையிலேயே அவர்கள் இதுவரைக்கும் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய ஆர்வம் இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு கடந்த தேர்தலில் வந்து 2021 1,65,99,103 வாக்குகள், 26.73% பதிவாகல. 2024 31.28% பதிவாகல. இவர்களெல்லாம் வாக்களிக்க ஆர்வம் செலுத்தாதவர்கள் அல்லது வாக்களிக்க இயலாதவர்கள். இதுல ஒரு 80% இயலாம போயிருக்கும், ஏதோ ஒரு மெடிக்கல் ரீசனுக்காக வெளில போனது வந்தது இப்படி இருக்கலாம். ஒரு 25% வந்து ஆர்வமின்மை இருக்கும். இப்ப இவர்களுடைய வாக்குகள் தான் குறிவைத்து நீக்கப்பட்டிருக்கிறதா நம்ம கருதுறோம். அப்படிங்கிறதுனால தான் நமக்கு வந்து விக்டரி மார்ஜின் எவ்வளோன்னு கம்பேர் பண்றதை விட பதிவாகாத வாக்குகளை விட நீக்கப்பட்ட வாக்குகள் கூட இருக்கா குறைவா இருக்கா அப்படிங்கிறதா கேள்வி. அப்படி பார்த்தோம்னா அண்ணா நகர் நீங்களா 233 தொகுதிகள்லையும் அந்த பதிவாகாத வாக்குகளும் நீக்கப்பட்ட வாக்குகளும் டேலி ஆயிடுது. அதுக்கு குறைவா தான் நீக்கப்பட்ட வாக்குகள் இருக்கு. அண்ணா நகர்ல மட்டும்தான் போன தடவை பதிவான வாக்குகள்லயே சில வாக்குகள் வந்து வெளில போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு தொகுதி மட்டும் தான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா பொதுவா நம்ம ஹோல்சமா பார்க்க வேண்டியது பெண்கள் வாக்குகள் குறிவைத்து நீக்கப்பட்டிருக்கு. எப்படி வந்து முஸ்லிம்ஸ் ஓட்டு, கிறிஸ்டின்ஸ் ஓட்டு, தலித் மற்றும் பழங்குடியினர் வாக்குகள், பிற்படுத்தப்பட்ட வாக்குகள்ங்கிறதெல்லாம் நம்ம செக்மெண்ட் பண்ணி பார்க்க முடியாது. அது அந்தந்த பூத்துல தெரியும். அது அப்போ வந்து நம்ம டீடைல்டு அனலைசிஸ் வரும்போது தான் அதனுடைய விளக்கங்கள் தெரியும். ஆனா இன் ஜென்ரல் நமக்கு என்ன தெரியும்னா, ஜெண்டர் வாரியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆண் வாக்கு எவ்வளவு நீக்கப்பட்டிருக்கு, பெண் வாக்கு எவ்வளவு நீக்கப்பட்டிருக்கு. இப்ப இன்னைக்கு திமுகவுக்கு பெண்களுடைய வாக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. தொடர்ச்சியாக இந்த அரசு பெண்களுக்கான திட்டங்களாக செய்து கொண்டிருக்கிற போது அதனால் வரக்கூடிய பயனாளிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகப்பெரிய அளவில் பேக்கப் பண்றாங்க. ஒரு காலத்துல ஜெயலலிதாவுக்காக அதிமுகவுக்கு போன வாக்குகள், ரெட்டலைக்காக அதிமுகவுக்கு போன வாக்குகள்லாம் இன்னைக்கு உதயசூரியனுக்கு, திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு அவருடைய திட்டங்களால், சமூக நல திட்டங்களால் வந்து சேரக்கூடியதை பார்க்கிறோம், தொடர்ச்சியா பார்க்கிறோம். 2019, 21, 24 எல்லா தேர்தலையும் பார்க்கிறோம். அப்ப பெண்கள் வாக்குகளை இவர்கள் குறிவைத்து நீக்கி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 49.9 லட்சம் வாக்கு, ஏறக்குறைய 50 லட்சம் வாக்குகள் பெண்கள் வாக்கு நீக்கப்பட்டிருக்கு. நீக்கப்பட்டோர்ல இது 52%. ஆண்கள் வாக்கை விட பெண்கள் வாக்கு ஒரு 4% அதிகமா நீக்கியிருக்காங்க. நம்பர் 1. 2வது 35 வாக்குகள்ல நீக்கப்பட்டோர் பட்டியலை மட்டும் தனியா எடுத்தோம்னா அதுல 75%க்கு மேல பெண்கள். உதாரணத்துக்கு இப்ப இது ஹிந்துலயே வந்திருந்தது, திருச்செந்தூர்ல செயின்ட் சூசைன்னு ஒரு ஸ்கூல், 110 பேரை நீக்கியிருக்காங்க, 95 பேர் பெண்கள். அடுத்து அதே போல கீழ்வேலூர்ல யூனியன் பஞ்சாயத்து ஸ்கூல் 74 பேர் நீக்கியிருக்காங்க, 61 பேர் பெண்கள். இதெல்லாம் வந்து இதுல டெத் இருக்கலாம், ஷிஃப்டட் இருக்கலாம். ஆனா 172 பூத்துல மொத்தமா நீக்கப்பட்ட பட்டியல் இருக்குல்ல, அதுல 75% வந்து வெறும் ஷிஃப்டட். அப்போ நீங்க அதுல உதாரணத்துக்கு இப்ப நாங்குநேரியில ஒரு வாக்கர்ஸ் ஹை ஸ்கூல்னு இருக்கு, அதுல மொத்தமா வந்து ஷிஃப்டட்னு நீக்கப்பட்டவங்க 218 பேர், 172 பேர் பெண்கள். நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஆண் வாக்கு வந்து ஷிஃப்டட்னு நீக்கப்படுதுன்னா வேலை நிமித்தம் வெளியேறிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கல்வி நிமித்தம் வெளியேறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு ப்ரோக்ரெசிவான ஸ்டேட் தான், அதிகமான பெண்கள் வேலைக்கு போறாங்க தான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கும் ஒரு சோசியல் டேபு இருக்குல்ல, பெண் தனியா இடம்பெயர்றதுங்கிறது அரிது, அதிகமா இருக்காது. 10 ஆண் தனியா இடம்பெயர்றாருன்னா ஒரு பெண் தான் தனியா இடம்பெயர்வாங்க, மித்தவங்க குடும்பத்தோட தான் இடம்பெயர்வாங்க. அப்ப 218 பேரை நீக்குனீங்கன்னா அதுல 100 பெண்கள் 100 ஆண்கள் தானே இருந்திருக்கணும். 172 பெண், 200 வெறும் 30-40 ஆண்கள் அப்படிங்கிறது திட்டமிட்டு பெண்களுடைய வாக்குகளை நீக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, பீகார்ல அவங்க இதை பண்ணாங்கன்னா வாய்ஸ்லெஸ்,
ஒரு உமன் வந்து வாக்குச்சாவடிக்கு போய் என்னுடைய ஓட்டை செக்யூர் பண்ணணுங்கிறது ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரமும் வாய்ப்பும் சமூக சூழல்ல பெண்ணுக்கு கிடைக்காது. அப்ப அது ஈஸி டார்கெட், வல்னரபிள், ரொம்ப அடிச்சோம்னா வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு குரூப்னு நினைக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டுல இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பாக வாரி அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அந்த வாக்குகள் திருப்பி பெறப்படும்னு நம்புறேன். தேர்தல் ஆணையம் குறிப்பா இந்த எஸ்ஐஆர் நடத்துறதுக்கான பல காரணங்கள் தேர்தல் ஆணையம் சொன்னதா இருக்கட்டும், இல்ல பாஜக சார்ந்த அமித்ஷா அவருக்கும் மோடியா இருக்கும் பல இடங்கள்ல பேசுனது இருக்குது. சட்டவிரோதமா குடியேறியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க, குறிப்பா இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, எல்லா இந்தியா முழுக்க நிறைஞ்சிருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வந்து வெளியேற்றணும், அவங்க ஓட்டால் இங்கே எல்லாம் பாதிக்கப்படுதுன்றத முதன்மை காரணமாக சொல்லியிருந்தாங்க. பீகாரோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் இதுலேயும் வந்து அதுதான் முதன்மை காரணமாக வந்தது. ஆனால் பீகாரில் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் கண்டுபிடிக்கல. தமிழ்நாட்டில் அந்த மாரி எதனா தமிழ்நாட்டில் அப்படி யாரும் கிடையாது, ஜீரோ. பீகாரில் கூட 4 பேர் 5 பேர் அவங்க கணக்கு காட்டினாங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட காட்டல. நம்ம வந்து நாகரிகமாக வந்து சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு சொல்கிறோம், அவர் வெளிப்படையாக பச்சையாகவே ஊடுருவல்காரர்கள் அப்படின்னாரு. அதுதான் பாஜகவினுடைய அஜெண்டா. நீங்கள் அவங்களுடைய திட்டமே வந்து அதிகப்படியான சட்டவிரோத குடியேறிகள் இருக்கக்கூடிய இடம் அசாம். அங்கேயே நடத்தல, ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும்னு பாஜக சொல்லுது. அங்க இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா அவங்க பெரும்பான்மையானவர்கள் இவங்களை ஆதரிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால எஸ்ஐஆர் மாதிரி ஒரு பணியை ஈடுபட்டீங்கன்னா அவங்களாம் நீக்கிற மாதிரி ஆயிடும், பிஜேபி அங்க தோத்து போயிடும். அந்த பயத்தின் காரணமாக ஊடுருவற்காரர்களை நம்பி இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி. நமக்கு வந்து ஊடுருவல்காரர்கள் குறித்து கேள்வி எழுப்புறாங்க. இன்னொன்னு, இந்த நாட்டுக்குள்ள அந்நிய நாட்டிலிருந்து பக்கத்து நாட்டிலிருந்து யாராவது ஒருத்தர் உள்ள வராங்கன்னா யாருனுடைய தோல்வி அது? மாநில அரசு ஸ்டேட் பார்டர்ல நேஷனல் பார்டர்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, நேஷனல் பார்டர் பூரா கண்ட்ரோல் பண்றது நீங்க ஒன்றிய உள்துறை. ஒன்றிய உள்துறையினுடைய அப்பட்டமான தோல்வி. அமித்ஷா தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யாம எந்த கட்சியை உடைக்கலாம், எந்த எம்எல்ஏ எம்பியை விலைக்கு வாங்கலாம், யாரை பேரம் பேசலாம், ஏலம் விடலாம் இப்படின்னுட்டு ஜனநாயகத்தை கெடுக்கக்கூடிய வேலைகள் கவனம் செலுத்துவதால் எல்லை பாதுகாப்புல, உள்துறையினுடைய எல்லை பாதுகாப்புல கோட்டை விட்டதுனால வந்த வேண. அவருடைய தவறுக்கு நாட்டு மக்கள் எதுக்கு நனைஞ்சு சுமக்கணும்? அவர் பண்ண தப்புக்கு நாங்க ஏன் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இயல்பா எழுதல. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இதுல வந்து போலி வாக்காளரை நீக்க கூடாதான்னா அந்த எண்ணம்லாம் திமுக கிடையாது. உதாரணத்துக்கு ஆர்கே நகர் ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். 2016-17 ஆண்டுல நாங்க வந்து ஒவ்வொரு ஆர்கே நகர்ல பூத் வாரியா அனலைஸ் பண்ணி அங்க வந்து இவ்வளவு வாக்காளர்களை நீக்கணும்னு பட்டியல் கொடுக்குறோம். தேர்தல் ஆணையம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றத்துல ஒரே ஒரு ரிட் பெட்டிஷனை போட்டு 38,319 ஷிஃப்டடு, 3,818 டெத் ஓட்டு, 3,682 டபுள் என்ட்ரி, மொத்தம் 45,819 போலி வாக்காளர்களை நீக்கி காட்டிய கட்சி திமுக. அதனால போலி வாக்காளரை நீக்கிறது குறித்துலாம் திமுகவுக்கு கிளாஸ் இருக்கக்கூடிய இடத்துல யாரும் இல்லை. ஆனா இதே தேர்தல் ஆணையம் 2018-19 பிறகு மகாராஷ்டிரால இதே ஒரு சிமிலர் இன்சிடென்ட் வருது. ஒரு 85,211 வாக்குகளை கண்டுபிடிச்சு இதெல்லாம் நீக்குங்கன்னு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, முடியாதுங்கிறாங்க. கோர்ட்டு கேஸ் போகுது. கோர்ட்ல வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி மொத்தமா கொடுத்தா நீக்க முடியாது, ஒவ்வொருத்தரைக்கும் அப்ஜெக்ட் பண்ணி அந்த கட்சியினுடைய பிஎல் ஏக்களை ஃபார்ம் 7 கொடுக்க சொல்லுங்க. இடம்பெயர்ந்தார் டெத்து அப்படின்னா தேர்தல் ஆணையம் தானா நீக்கணும், நீக்கல அப்ப என்ன பண்ணணும், நான் ஃபார்ம் 7 கொடுக்கணும். இப்ப சொல்ல வேண்டியதானே 61 லட்சம் பேர் ஷிஃப்டட்னா ஃபார்ம் 7 கொடுன்னு ஏடிஎம்கே போய் கேட்க வேண்டியதானே, பிஜேபி போய் ஃபார்ம் 7 கொடுன்னு கேட்க வேண்டியதானே, டெத்துங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு ஃபார்ம் 7 கொடுத்து டெத்துன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப மகாராஷ்டிரால ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு. ஃபார்ம் 7 வந்து இப்ப 66 லட்சம் ஃபார்ம் 7 உங்ககிட்ட இருக்காதுன்றீங்களா? கொடுக்க சொல்லுங்கிறேன். நீங்க இப்ப போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஏடிஎம்கேல பிஜேபியில எல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க கொடுங்க, ஃபார்ம் 7 கொடுத்து நீக்குங்க. அப்ப தங்களுடைய இன்னபிலிட்டி இருக்குல்ல, களத்துல இறங்கி என் ஆளு வேலை பார்க்க மாட்டான், நான் தேர்தல் ஆணையம் என்கிட்ட இருக்கு, நான் அதை வச்சு மொத்தமா நீக்கி போடுறேன், நீ வந்து வேலை செய், நீ வந்து அவனை சேரு அப்படிங்கிற இடத்துக்கு அப்படிதான் நிக்கிறாங்க. அதிமுக ஜெயலலிதா காலத்துல தமிழ்நாடு முழுக்க போட்டாங்க, பூத் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு திமுக போடக்கூடிய அளவுக்கு கூட பூத் ஏஜென்ட் போடக்கூடிய இடத்துல அதிமுக இல்லை. நீங்க அந்த லெவலுக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் அதிகப்படியான பிஎல்ஏ 2 வச்சிருக்கக்கூடிய கட்சி திமுக. இதுல பிஜேபி வேற இப்ப நாங்க 50,000 பேர் போட்டோம், 54,000 பேர் போட்டோம், இன்னும் 10,000-12,000 பூத்துக்கு ஒருத்தர் கூட இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் இருந்தாலும் அந்த பூத்துக்கு ஏஜென்ட் போட்டுருவீங்கல்ல அந்த பூத்துல. அப்படி இருந்துமே உங்களால வந்து ஒரு 12,000 பூத்துக்கு மேல ஏஜென்ட் போட முடியல. அப்படி இருக்கக்கூடிய கட்சி நாங்க வளர்ந்துட்டோம் மம்மி அப்படின்னு கத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல கூட ஒரு கரெக்ஷன், தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக்கலா ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2016 ஒரு வார்த்தையை சேஞ்ச் பண்றாங்க. அதனுடைய பாயிண்ட் 11.2.2.2 அந்த ரூல்ல வந்து ஒரு தேர்தல் ஆவணத்தை அந்த வாக்காளர் பட்டியல என்ன ஃபார்மேட்ல கொடுக்கணும்னு இருக்கு, இன்ன ஃபார்ம் ஆஃப் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கு.
இவங்க என்ன பண்றாங்க 2016 ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு அது நாடாளுமன்றத்துக்குலாம் போக வேண்டியது அவங்களே அந்த போர்டே தீர்மானிச்சுக்கும். இன்ன ஃபார்ம் ஆஃப் பிடிஎஃப்க்கு பதிலா இன்ன ஃபார்ம் ஆஃப் இமேஜ் பிடிஎஃப்னு மாத்திடுறாங்க. இன்ன ஃபார்ம் ஆஃப் பிடிஎஃப்னா அத்தனை பேப்பரையும் மெஷின் ரேட் பண்ணிடும், 10 நிமிஷத்துல எடுத்து கொடுத்துரும் எது 2 ஓட்டு எது 3 ஓட்டு அப்படிங்கிறத. இமேஜ் பிடிஎஃப்னா எல்லாத்தையும் நான் QCR பண்ணணும், ஒவ்வொன்றா இது பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அதை அப்புறம் மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஒரே ஒரு வார்த்தையை சேஞ்ச் பண்ணாங்க, அங்கேயே முறைகேட்டுக்கான ஆரம்பம் வந்துருச்சு. இன்னைக்கு அப்படிதான் பண்றாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் வந்து கேட்டாலே கொடுத்துடணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எனி டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பிரிஸ்கிரைப்டு டாக்குமெண்ட் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை, இந்த எனியை எடுத்துட்டு பிரிஸ்கிரைப் டாக்குமெண்ட். இப்போ பிரிஸ்கிரைப் டாக்குமெண்ட்ல சிசிடிவி இருக்குமா? இருக்காது. இந்த மாதிரியான தில்லுமுள்ளுகளை அவர்கள் செய்கிறார்கள். சரி, இவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா? நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு வாங்கி வச்சுட்டாங்க, இவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. எப்படி ஆளுநர் மேல எந்த நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க முடியாதோ, குடியரசுத் தலைவர் மேல எந்த நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க முடியாதோ, தேர்தல் ஆணையர்கள் மேலே எந்த நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க முடியும். நாளைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டே வருது, ஒரு இந்தியா கூட்டணியா ஆட்சிக்கு வருது அப்படின்னா இன்னைக்கு தில்லுமுள்ளு பண்ணக்கூடிய தேர்தல் ஆணையர்களை தூக்கி நடவடிக்கை எடுக்க முடியும்? பண்ண முடியாது. அவங்க பணிக்காலத்திலையும் பண்ண முடியாது, பணி முடிச்சு போன பிறகு பண்ண முடியாது. அப்போ நீங்க அதனாலதான் திரிணாமுல் காங்கிரஸ் கேட்குது, இவர் தேர்தல் ஆணையர் அறிவிக்கிறாரு, அவங்க வீட்டில் 2 பேருக்கு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் போட்டு தராங்களே அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொஸ்டின் பண்றாருல, அதுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்க? இந்த தில்லுமுல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஓகே, இல்லை ஒரு பக்கம் வந்து நீங்க தேர்தல் ஆணையம் வந்து நடுநிலையா இல்லை, ஜென்யூனா இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் வைக்கப்படுது, அது உண்மையும் கூட. ஆனா இன்னொரு பக்கத்துல பாஜக தரப்புல இருந்து குறிப்பா சென்னையோட டிராஃப்ட் லிஸ்ட் வெளியிட்டாங்கல்ல, அன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்லையா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முதல்ல நடந்த ப்ரெஸ் மீட்லையா இருக்கட்டும், அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற பிஎல்ஏக்களை வந்து இங்க இருக்கிற பிஎல்ஓக்களை வந்து திமுக தான் வழி நடத்துது, இங்க இருக்கிற தேர்தல் ஆணையத்தை திமுக தான் வழி நடத்துதுன்றதா அவங்க சொல்றாங்க. ஓகே, அது பாஜக எடுத்துக்கலாம். இப்போ விஜய் அவர்களும் விஜய் கட்சி சார்ந்தவர்களும் வந்து டிவிகே அவங்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஓட்டுகளை வந்து குறி வச்சு எங்களுக்கு வந்து ஃபார்ம் வரவிட முடியாத மாரி திமுகவோட லோக்கல்ஸ் வந்து திறக்கிறாங்க, பிஎல்ஏஸ் வந்து திறக்கிறாங்க. அதாவது த மொமெண்ட் தே பிகம் பிஎல்ஓ, அந்த நொடியிலிருந்து அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் பணியாளர்கள். இந்த ப்ராசஸ்ல ஈடுபட்டிருக்கிற யாராவது ஒருத்தர் மீது ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா கூட நிர்வாக ரீதியா தேவைப்படுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சென்னை கார்பரேஷன் கமிஷனர் எடுத்துப்போம், அவங்க வந்து அவரோட இன்னொரு பெட்டரான பொசிஷனுக்கு அவர் தேவைப்படுறாரு, ஸோ அவரை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, அவர் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரிங்கிற காரணத்தினால எலெக்ஷன் கமிஷன்ட்ட அனுமதி வாங்காம அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னுடைய எல்லா பவர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்ஃபருக்கு கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுமதி வாங்கணும். இதை வந்து இந்த எஸ்ஐஆர்னுடைய அறிவிப்பாணையிலேயே கடைசி பாண்டா சீஃப் செக்ரட்டரிக்கு எழுதியிருக்காங்க தேர்தல் ஆணையர்கள். அப்படி இருக்கிறப்போ அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் பணியாளர்கள். ஒண்ணு. ரெண்டாவது, உங்க ஆட்களுக்கு ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னா தட்டி கேட்கறது உங்க பிஎல்ஏ எங்க போனாரு? அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான். பட் ஸ்டில் நீங்க களத்துல பணியாற்றணும்ல, அதை சொல்லுங்க, இத்தனை பேருக்கு கொடுக்கல அப்படின்ட்டு. ஆனா அதை எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுது இல்ல, எல்லாருக்கும் கொடுத்துட்டோன்னு சொல்றாங்கல்ல, வெறும் 800 சொச்சம் பேரை தவிர மற்ற அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டோன்னு. அது தப்புன்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க வேண்டியதானே? இல்ல எங்க ஆட்களுக்குலாம் கொடுக்கல, ஆனா இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னு கணக்கு காட்டுறாங்க, நான் இதை எதிர்க்கிறேன் சொல்லுங்க. மோடி கோச்சுப்பாரு, சிபிஐ கேஸ் இருக்கு. அதுல அவருக்கு என்ன பிரச்சனை? சிபிஐ கேஸ் இருக்கு சார், தூக்கி உள்ள போட்டுருவாங்க, பயம் இருக்கும்ல. எப்படி முதலாளி எதிர்ப்பாரு? சிம்பிள். இங்க ஃபேக்ட் பேசுவோம். கரூருக்கு பிறகு பாசிச பாஜகங்கிற வார்த்தை ஒரு இடத்துல ஒரு வாயில வந்துச்சா? கரூருக்கு பிறகு திருப்பரங்குன்ற விவகாரம் வாயை திறந்தாரா? மெட்ரோக்கு நிதி கொடுக்காத விவகாரம் திமுக திட்டினார். நெல் ஈரப்பதத்தை உயர்த்தாத விவகாரம் திமுக திட்டினார். எல்லா திமுக திட்டுறாரு. எஸ்ஐஆர் திமுக திட்டுறாரு. அப்படி பிஜேபியினுடைய கொடுங்கரங்களால் தமிழ்நாட்டின் கழுத்தை நெரிக்கிறப்போ நீங்க யாரை திட்டுறீங்க? அந்த கைகளை விளக்க முயற்சி பண்ற திமுகவை நீங்க திட்டுறீங்க. இந்த புரிதல் வந்து ஜனங்களுக்கு அது இருக்கும் இயல்பா. இதை எடுத்துட்டு போக வேண்டிய வேலை நமக்கு இருக்கு. நீங்க விஜய் ரசிகர்களுக்கு இருக்குமா அப்படின்னா நமக்கு தெரியாது. இன்னொன்னு, நம்ம அப்படி பிளைனா எஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க ஒரு கிரேசியா ஒருத்தர் வராரு, அவரை பார்க்கணும் அப்படின்னு கூடுறாங்களே தவிர அவர்கள்லாம் அவங்க போய் வாக்கா மாறிடும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றோம், எந்த விதமான பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் இல்லாத ஒருத்தரா இருக்கிறார். நீங்க இதெல்லாம் ஏடிஎம்கே பண்ணிட்டு இருந்துச்சு. நீங்க சிம்பிளா யோசிங்க. நான் சொன்ன இந்த திருப்பரங்குன்றம், மெட்ரோ, நிதி கொடுக்குற விவகாரம், கல்வி நிதி விவகாரம், அப்புறம் வந்து ஈரப்பதம், இந்த 5 கேஸ் மட்டும் எடுத்துங்க. இந்த 5க்கும் காரணம் பிஜேபி. 5லையும் திமுக குற்றம் சாட்டுறது அதிமுக, 5லையும் திமுக குற்றம் சாட்டுறது தாவேகா. இப்போ 3 பேரும் கூட்டுச்சதியில் இருக்கிறாங்கிறது நாங்கள் சொல்றதுல என்ன குழப்பம் இருக்கு? அப்ப நேத்து இவரு சொல்றாருல, மோடியின் குடும்பம் நாங்க, மோடி குடும்பம் தமிழ்நாட்டில் வெல்லும்னு பியூஷ் கோயல் சொல்றாரு. அந்த குடும்பத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்னர் அதிமுக, வெளியே இருக்கக்கூடிய பார்ட்னர் தாவேகா. அவரே சொல்றாரு, அவரை ரொம்ப எதிர்த்து பேச வேண்டாம், எங்க வீட்டுக்குள்ள நம்ம செல்ல புள்ள
நம்ம டார்லிங் அவர் அடிக்காதீங்க காயம் பட்டுரும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ திமுக 3 லட்சம் பேர் வந்து இந்த நேரத்துல களத்துல வந்து இதுக்காக வேலை பார்க்குறாங்க. எஸ்ஆர்ல வாக்குகள் விடப்படுவதாக வேலை பார்க்குறாங்க. இவ்வளவு ஒரு பலமான கட்டமைப்பு இருக்கிற கட்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல வேலை பார்க்கணுன்ற போது இப்போ கூட்டணி கட்சிகளுக்கான நிலைமையை வந்து, ஏன்னா அவங்களதே ஒரு 30 தொகுதிகள் கிட்ட அவங்க ஜெயிச்ச மார்ஜினோட இப்போ டிலீட் பண்ண மார்ஜின் வந்து அவங்களதே வந்து அதிகமா இருக்கு. அப்போ அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி இருக்குது. அதை திமுக ஓவர் கம் பண்ண எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவோன்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இது இல்லாத கட்சிகள், புதுசா வந்த கட்சிகள், அவங்க வாக்காளர்கள், இதெல்லாம் என்ன நிலைமை இருக்கும்? இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவின் வாக்குகள்னு கன்சிடர் பண்றது அந்த கூட்டணிக்கான வாக்குகள் தான். இப்போ நம்ம செக்யூர் பண்ணணும்னு ஆசைப்படுற ஓட்டு எல்லாருடைய ஓட்டு, அது பிஜேபி ஓட்டா இருக்கலாம், ஏடிஎம்கே ஓட்டா இருக்கலாம், அதெல்லாம் அது இறங்கி இன்னைக்கு ஷார்ட் டைம் இருக்கு. அதுக்கு ஒர்க் பண்றது திமுக அணியினுடைய வாக்குகளுக்காக தான் ஒர்க் பண்றோம். நீங்க இப்போ காங்கிரஸ் நிற்கக்கூடிய ஒரு தொகுதியில திமுக செக்யூர் பண்ற ஓட்டு காங்கிரஸ் தான் போகுது. அதனால அந்த குழப்பம் வேண்டியதில்லை, அவர்களும் சேர்ந்து தான் பணியாற்றுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், புதிய கட்சிகள்னா அவங்களுக்கு இந்த அக்கறை இருக்கணும். அவங்களுக்கு அந்த புரிதலே கிடையாது. பிஎல்ஓன்னா என்னன்னு தெரியாது. அவங்களே சொல்றாங்க பூத்துல நாங்க இல்லைனாலும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப பூத் லெவல் பண்ணி அந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா அவங்க நினைச்சிருக்காங்க. அதான் சொல்றேன், மக்கள் செல்வாக்கு வச்சு பூத்துல ஆளே இல்லாம நான் ஜெயிப்பேன்னு சொன்னா அவ்வளவுதான் அவங்களுடைய அரசியல் புரிதல். எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூட இதோட அதிகமான புரிதல் இருக்கும். அதனாலதான் நாங்க வந்து உங்களை ஒரு பொருட்டா மதிக்கிறதே கிடையாது. நீங்க அவருடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா, அது அண்ணாமலையோட காம்படிட் பண்ண வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அண்ணாமலை என்ன பண்ணாரு, உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பிரச்சனை ட்விட்டு போட்டாரு, இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் அட்டாக் பண்ணி ட்விட்டு போட்டாரு. ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ல ஒரு பிரச்சனை, தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் அட்டாக் பண்ணி ட்விட்டு போட்டார். அது அவருடைய புரிதல். இவர் என்ன பண்ணாரு, எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடுக்கு எழுதுறதுக்கு பதிலாக போய் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனருக்கு எழுதினார். ரொம்ப சிம்பிள். அந்த அம்மையார் பட்நாயக் அம்மையாருக்கு எழுதுறதுக்கு பதிலாக ஜோதி நிர்மலா சாமி அம்மையாருக்கு எழுதினாரு. எந்த மேட்ச்சு, யாரு பிளேயரு, என்ன ரூலு எதுவுமே தெரியாது. கோயில் வாசல்ல விடுறதா குழாயடியில் விடுறதா எதுவும் தெரியாது. நானும் ரவுடி தானே கிளம்பி வந்துடுறது. அப்ப நான் ஜெயிச்சிருவோங்கிறது அதெல்லாம் அதீத கற்பனை. இந்த படத்தினுடைய திரைக்கதைக்குள்ளேயே உண்மையான நம்பிக்கைன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு உண்மையில ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லூஷன் சார். நீங்க திரைக்கதைக்குள்ளேயே வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீங்க இது எல்லாம் அவங்க பேசுறதே பாருங்களேன், எதிரி, சதித்திட்டம், சதி கோட்பாடு, உள்ள பூந்துட்டாங்க, கத்தி வச்சிருந்தாங்க, ஸ்ப்ரே வச்சிருந்தாங்க, இதெல்லாம் திரைக்கதைக்குள்ளேயே வாழ்ற வாழ்க்கை. அதை விட்டு வெளில வரவே முடியாது. இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு படத்துல இப்ப முதலமைச்சர் ஆனாரு, ரீசெண்டா ஏதோ ஒரு அவருடைய வாக்கு திருடப்பட்டதுக்கு எதிராக புரட்சி சர்க்கார், அந்த படம்னு நினைச்சு வாழ்றாங்க. இவங்க அரசியலும் தேர்தல் களமும் அந்த மாதிரியான படங்கள் அப்படின்னு நினைச்சு வாழ்றாங்க. ஆனா அந்த படம் இல்லைங்கிறத வந்து அவருக்கு 2 இன்சிடென்ட் சொல்லுது. ஒண்ணு வந்து கரூர், அந்த படம் இல்லை அப்படியானது இல்லை அரசியல்னு தெரிஞ்சதுனால தான் பிரஸ் விரட்ட இந்த பின்னங்கால் பிறலில் அடிக்க ஓடி வரா மாதிரி பறந்து வரார். அப்ப மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, தன்னை பார்க்க வந்த மக்களுக்கு பிரச்சனைனாலும் நான் ஓடிதான் வருவேன். செய்தி நேத்து அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் சர்ச்சை, அவங்க அஜித்தாங்கிறவங்க ஒருத்தவங்க இது பண்றாங்க, முற்றுகையிடுறாங்க, ரோட்ல இறங்கி இது பண்றாங்க. ஒரு தலைவருக்கு எதிராக தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் நாள் கணக்குல முற்றுகையிட்டது அநேகமா இதுதான் முதல் முறையா இருக்கும்னு நினைக்கிறேன். சொந்த கட்சிக்காரனே கருப்பு கொடி காட்டின பெருமை வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி உண்டு. அதுக்கப்புறம் சொந்த கட்சிக்காரனே முற்றுகையிட்ட பெருமை இவருக்கு தான் உண்டு. என்ன கேட்கிறேன், நீங்க பயந்து தானே ஓடுறீங்க, நின்னு ஃபேஸ் பண்ணல. அவங்க முன்னாடி கார் முன்னாடி நிக்கிறாங்க, அவங்க கட்சியோட நிர்வாகி தான், மாவட்ட அளவில் பொறுப்புல இருந்தவங்க தான். அவங்க நின்று என்னமா சரி நான் வந்துட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம், போன்ல பேசலாம்ல. நீங்க காரை நவுத்திட்டு போயிட்டீங்க, ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்கும், யாராவது சதி பண்ணிருக்கலாம், கூட 2 பேரை அனுப்பி ஏதாவது பண்ண முயற்சி பண்ணிருக்கலாம். கார் அந்தாண்ட போன உடனே போன்ல பேசிருக்கலாம்ல. போன்ல பேசி நான் என்னன்னு சரி பண்றேமா அப்படின்னு பேசிருக்கலாம்ல. அப்ப என்ன அர்த்தம், நீங்க பூட்டி வச்சுட்டு கொள்ளைப்புற வழியுமா ஆபீஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அம்மா நைட் பூரா அங்க உட்காந்ததுனால நீங்க வந்து பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் எல்லாரும் பேக் டோர் வழியா உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. யாருக்கு பயந்து? எதிர்கட்சிக்காரனுக்கு பயந்தா? மிசா போட்டாங்களா, தடா பொடாலாம் போட்டாங்களா, இல்ல ராணுவத்தை கொண்டு வந்து காவல்துறையை கொண்டு வந்து குவிச்சிட்டாங்களா? நக்கீரன் கோபால் அவர்களுடைய ஆபீஸை வந்து போய் சட்டவிரோதமா முற்றுகையிட்டு ரவுடிகளையும் போலீஸையும் வச்சு அந்த அம்மா அட்டாக் பண்ணிச்சு, அந்த மாதிரி அட்டாக் பண்ணிடுச்சா? அந்த மாதிரி யாராவது உங்க சொந்த கட்சிக்காரன் வாசல்ல நிக்கிறான், வெளில வர பயந்துட்டு பேக்டோர் வழியா ஓடுறீங்க அப்படின்னா என்ன கட்சி? அப்ப மக்களுக்கு ஆபத்துனாலும் எனக்கு பயந்து ஓட தான் தெரியும், என் கட்சிக்காரனுக்கு ஒரு ஆபத்துனாலும் எனக்கு பயந்து ஓட தான் தெரியும். அப்படின்னா இந்த திரைங்கிற இல்லூஷன் இருக்குல்ல, அது பஸ்ட் ஆகும்ல. அது 2 இன்சிடென்ட், அது ஒன்று கரூர், ஒன்று இன்னொன்று அஜிதா இன்சிடென்ட். 2 இன்சிடென்ட்லயுமே அவரோட ரியாக்ஷன் ஓட்டம் மட்டும்தான். அப்போ ரியாலிட்டியை பார்த்தா ஓடக்கூடியவர். 2026 தேர்தல் அவரை விரட்டி அடிக்கும், விரட்ட ஓடுவார். இந்த கணக்குகள் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு, இந்த கணக்குகள் 66 லட்சம் பேர் மொத்தமா ஷிஃப்டடு இறந்தது, இல்லை இவ்வளவு பேர் சேர்த்துருக்குறோம், இது எல்லாமே வந்து களத்துல இருந்து அந்த ஃபார்ம்ஸ்ல இருந்து கொண்டு வரப்பட்ட உண்மையான தகவல்லாம் நினைக்கிறீங்களா, இல்ல இதெல்லாம் டேபிள் ஒர்க்கா நினைக்கிறீங்களா? உண்மையான தகவல்னா அது அப்போ ஒரு திட்டமிட்டு நிக்கமா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப இது உண்மையா சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயம். பீகார்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இத்தனை ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்,
இத்தனை பேர் இல்ல, இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத அவ்வப்போது அறிக்கையா கொடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல நம்பர் ஆஃப் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், நம்பர் ஆஃப் ரிட்டர்னு, நம்பர் ஆஃப் டிஜிட்டலைஸ்டு இதை மட்டும் தான் கொடுத்தாங்களே தவிர எவ்வளவு பேர் இறந்தாங்க, எவ்வளவு பேர் வந்து இடம்பெயர்ந்தாங்க அப்படிங்கிற தகவலை அவர்கள் கொடுக்கவில்லை. அதுதான் முதல் சந்தேகத்திற்கான அடிப்படையா அமையுது. ரெண்டாவது, இப்ப இந்த வீட்டுக்கு வரும், இந்த வீட்டுல 10 ஓட்டு இருக்கு, பாகம் BLO அவங்க 3 தடவை வரணும்னு இருக்கு. 3 தடவை அவங்க வந்தாங்கிறதுக்கு என்ன சாட்சி? நீங்க அப்படின்னா 3 தடவை வந்ததற்கான ஏதாவது ஒரு ஆவணம் இருக்குல்ல, ஏதாவது லெக்சர் போட்டு கையெழுத்து வாங்குறீங்களா, இல்ல எய்த்த வீட்டுல பக்கத்து வீட்டுல வந்துட்டு போனதுக்கான சாட்சி போடுறீங்களா? இப்போ உங்களுக்கு பிடிக்காத வீடு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வீட்டுக்கு போக வேண்டாம், நீங்க வந்து நீக்கிக்கலாம். நம்ம சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பீகார்ல திட்டமிட்டு சில EROக்களே வந்து இஸ்லாமியர்கள் போய் எங்க வாக்கு பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும், இல்ல நாங்க ஃபில் பண்ணி தரோம்னு கேட்கும்போது, இல்ல இந்த ஃபார்ம் உங்களுக்கே கிடையாது, அது வெறும் இந்துக்களுக்கு தான், உங்களுக்கு இந்த நாளே கிடையாதுன்னு EROவே அப்படி இங்க அதை வெளிப்படையா பேச முடியாதுங்கிறதுனால டேபிள்ல வச்சு பண்ணியிருந்தா வெறும் பேரை அதிமுக சார்பில் ஒரு விவாதத்துல கூட கேட்டாங்க, அது எப்படி முஸ்லிம்ஸ்னு தனியா டார்கெட் பண்ண முடியும், அதை எப்படி கிறிஸ்டின்ஸ்னு டார்கெட் பண்ண முடியும், எப்படி தலித்துகள்னு டார்கெட் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள், பேரை பார்த்தா முஸ்லீம் தெரிஞ்சிடும், பேரை பார்த்தா கிறிஸ்டின் தெரிஞ்சிடும், இன்னும் சொல்ல போனா எந்த தெரு பேரை பார்த்தா சாதி தெரிஞ்சிடும், அந்த சாதியினுடைய ஓட்டிங் பேட்டர்ன் நமக்கு பெருமளவு தெரிஞ்சிடும். அதுல பிஜேபி எக்ஸ்பர்ட். அந்த அடிப்படையில டார்கெட் பண்ணி நீக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. there are possibility. இந்த மிச்சம் இருக்கு இந்த நாட்கள், இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள இந்த ஃபார்ம் 6 கொடுத்து பண்றது இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராசஸ்ல BLOக்கள் வந்து வீட்டுக்கு வருவாங்க, BLO வந்து BLS வந்து அசிஸ்டன்ட் பண்ணியிருந்தாங்க எல்லா இடத்துலையும். அப்படி எஃபெக்டிவா வேலை பார்த்து ரொம்ப ப்ரெஷர்ல வேலை பார்த்துருக்காங்க. சூசைட் நடந்தது, இவ்வளவு நடந்தே வந்து ஒரு 1 கோடி பேர் வந்து மிஸ் ஆயிருக்காங்க. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற இந்த 66 லட்சம் ஷிஃப்டட் இருக்குல்ல, அவங்க எந்த இடத்துல, அவங்க எந்த அட்ரஸ்னே தெரியாது, எந்த இடத்துல போய் அவங்களுக்கு நோட்டீஸ் விட்டுவாங்க, அவங்க எப்படி, இல்லை நான் எதுக்காக கேட்குறேன், எவ்வளோ பாசிபிள் இருக்குன்னு நான் உள்ள வர்றதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு அரசு அலுவலர்கள், தமிழ்நாட்டினுடைய பணியாளர்கள், அவங்க வந்து த மொமெண்ட் தே பிகம் BLO தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். ஆனா எப்படி களத்துல ஒரு திமுகவினுடைய BLAக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, நம்ம ஓட்டை விட்டுறக்கூடாது, நம்ம ஓட்டுனா தமிழ்நாட்டு ஓட்டு, அது திமுகவுக்கான ஓட்டுன்னு இல்லை, அந்த மாதிரியான உணர்வு பல அதிகாரிகளுக்கும் இருக்கு, லோக்கல்ல பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு. உதாரணத்துக்கு நான் வந்து எங்க அப்பா பாகம் செக் பண்ண பதிவை போட்டிருந்தேன், அதை வந்து சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஆஃபீஸ்க்கு அந்த பதிவு எடுத்து செல்லப்பட்டு அது நான் புகாரே தெரிவிக்கல. ஏன்னா அதுல ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட 5 ஓட்டுட்டி நாங்களே பேசிட்டோம், நாங்களே ஃபார்ம் 6 கொடுக்கறதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டோம், அந்த 5 ஓட்டை செக்யூர் பண்ணது எங்களுக்கு தெரியும், அதனால கம்ப்ளைண்டா சொல்றேன், ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பன், அனுபவத்தை பகிர்ந்தது. அதை இவங்க கம்ப்ளைண்டா எடுத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு அதை அனுப்பி, தஞ்சாவூரினுடைய எலெக்ஷன் தாசில்தார் என்ன ஒரு நாள்ல 6 முறை கால் பண்ணி டீடைல்ஸ், அது என்ன பாகம், எந்தெந்த ஓட்டு அப்படின்லாம் கேட்டு, நான் அந்த பாகத்தை சொல்லி நீக்கப்பட்டவர்கள் எதெல்லாம் குளறுபடி இருக்கு, அந்த 5 பேருடைய பட்டியல் என்ன, இந்த மாதிரியான விவரங்கள்லாம் அவர் கொடுத்து, அவர் வந்து அதுக்கான வழிகாட்டுறார். நீங்க சார் இந்த 5 பேருக்கு நம்ம ஃபார்ம் கொடுத்துருவோம் சார், அதுல 3 பேர் அவங்க இப்ப இருக்கிற ஊர்லயே சேர்ந்துக்கிறேன்னு சொல்றாங்க, இந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன்லாம் அவர் நம்ம கொடுத்து கம்ப்ளைண்டா ஆக்குறது, அந்த ப்ராசஸ் பண்றது யாரு, அங்க எலெக்ஷன் தாசில்தார் பண்ணி நமக்கு இது பண்றாரு. இது என்னன்னா, இது ஒரு கவனம் பெற்றக்கூடிய பதிவாக இருக்கு, இது நடந்து எல்லா இடங்களிலும் இது நடக்குமாங்கிறது சந்தேகம். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய 30-40 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டின் வாக்குரிமையை காப்பாற்றுவதற்கு கட்சிகளும் பணியாளர்களும் அரசு ஊழியர்களும் எலெக்ஷன் பணியாளர்களும் சேர்ந்து பணியாற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவிட்ட செக்யூர் பண்றதுக்கு திமுகவுக்கு தெரியும். ஏன்னா நாங்க வந்து ஆரம்பத்திலேயே வந்து இதுல ரொம்ப கவனமா இருந்தோம். இன்னைக்கு வந்து பீகார்ல இவங்க ஆரம்பிச்ச போதே எங்களுடைய வாக்கு என்னங்கிறத டேட்டாவை கன்வெர்ட் பண்றதுக்கான பணியில திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டுருச்சு. இன்னைக்கு தலைவர் வந்து மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்களை ஆன்லைன்ல கூப்பிட்டு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு பூத்தை, திருவள்ளூர்ல ஒரு பூத்தை குறிப்பிட்டு, அந்த பூத்துல எங்களுடைய ஓரணியில் தமிழ்நாட்டுல யாரெல்லாம் உறுப்பினரா சேர்ந்தாங்களோ அவங்கள யார் யார் நீக்கப்பட்டாங்கிற பெயரை அவர் குறிப்பிட்டு சொன்னார். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்ப 75,000 பூத் வரும்னு நினைக்கிறேன், முன்னாடி 68,000 இருந்துச்சு, இந்த 75,000 பூத்துலையும் எந்தெந்த வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள்ங்கிறது எங்களுக்கு தெரியும். முன்னாடி அது ஒரு ட்ரெடிஷ்னல் நாலேஜா இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு கும்பகோணம் பக்கத்துல ஒரு கிளைக்கழக செயலாளருக்கு அது தெரியும், அது அறிவாலயத்துல அந்த டேட்டா இருக்காது. ஆனால் இன்னைக்கு அறிவாலயத்திலே அந்த டேட்டா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த தெருவில் எந்தெந்த ஓட்டிங் பேட்டர்ன் இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீக்கப்பட்ட ஒரு பட்டியலையும் இதையும் கம்பேர் பண்ணி திமுகவோட ஓட்டை செக்யூர் பண்றதுக்கு தெரியும். இஃப் இட் இஸ் ஜென்யூன், அப்ளிகேஷன் கொடுத்து அதை ஜென்யூனா ப்ராசஸ் பண்ணி நியாயமா வந்துச்சுன்னா அதை எங்களால செக்யூர் பண்ணிட முடியும். இல்லை, அதுவே பெரிய டாஸ்க்ல. இப்போ முதல்வர் தொகுதியிலே 1,00,000 பேர்கிட்ட நீக்கப்பட்டிருக்கு, துணை முதல்வர் துறையில 80,000, நிறைய இடங்கள் சோழிங்கநல்லூர்ல முக்கியமான தொகுதி, அது லட்சக்கணக்கில் நீக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க? சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிக்கல் இருக்கு. உதாரணத்துக்கு
தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக குடியிருப்புகள் கட்டிட்டு இருக்காங்க. அங்க வசிக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு தெரியும், குடிசை மாற்று வாரியத்தால் எடுக்கப்பட்ட குடிசை பகுதியிலிருந்து அரசனுடைய கான்கிரீட் வீட்டுக்கு வந்தவங்க. அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு 50 வருஷம் ஆன பில்டிங், 40 வருஷம் ஆன பில்டிங்லாம் இடிச்சு கட்டிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இன்னைக்கு தேதிக்கு போய் அந்த வீட்டுல அந்த அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் தரமட்டமா தான் இருக்கும். அங்க வீடே இருக்காது. ஏன்னா கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கு. மக்கள் வெவ்வேறு இடங்கள்ல வாடகைக்கு குடியிருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஒரு ஸ்கீம்னு எடுத்தீங்கன்னா அங்க ஒரு 1000 குடும்பம் இருக்கும், 5000 ஓட்டு இருக்கும். அந்த ஒரு ஸ்கீமை நம்ம வந்து கட்டி கொடுக்கறதுக்காக வெளியில அனுப்பணும், 5000 ஓட்டு காலி. அந்த இடத்துல இல்லைன்னு தான் நீங்க எழுதுவீங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, 5000 ஓட்டு இல்லாதப்ப யார்கிட்ட ஃபார்மை கொடுத்தீங்க? அங்க இல்லன்னு நீங்க எழுதிட்டீங்க. எழுதிட்டீங்க. அப்ப யார்கிட்ட இந்த ஃபார்மை கொடுத்தீங்க? யார் உங்களுக்கு திருப்பி கொடுத்தா? யார் டிஜிட்டலைஸ் பண்ணா? இந்த மர்மம் உடையலன்னா ஆபத்து. ஒரு இடத்துல 5000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அது இன்னொரு இடத்துல கூடுனதா எந்த தொகுதியிலும் இல்ல. அப்ப நம்ம இன்னொரு இடத்துல தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கீட்டு படி பார்த்தா இந்த கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் இந்த ஒரு 8-9 மாசத்துல இந்த 1 இயர்ல 1 கோடி வாக்குகள் காணாம போயிருக்கு. அப்படிதானே அர்த்தம்? நீங்க இந்த 66 லட்சம் பேர் நீங்க வேற எங்கேயாவது ப்ரூவ் பண்ணணும்ல. கும்பகோணத்துல இல்லைன்னா திருப்பூர்ல இருந்திருக்கணும், திருப்பூர்ல இல்லைன்னா கோயம்புத்தூர்ல இருந்திருக்கணும். அதை ப்ரூவ் பண்றதுக்கு உங்களால முடியல. நீங்க அந்த படனையும் தூக்கி வாக்காளர் மேல போட்டுடுறீங்க. ஸோ இந்த ஆபத்துகள்லாம் இதுல இருக்கதா செய்யும். இந்த இப்போ இறந்தவர்களே சில பேர் வந்து தவறாக குறிப்பிடப்பட்டதா வந்து அட்ரஸ் பண்றாங்க மீடியால. இதெல்லாம் இருக்கு. அதாவது வெறும் இதை அசிஸ்ட் பண்றது மக்களுக்கு அப்படின்றதோட இருக்குமா? இது எக்ஸ்போஸ் பண்ற திட்டம் தேர்தல் ஆணையமோ இல்ல தேர்தல் ஆணையத்தில் லட்சம் எவ்வளவுதான் எக்ஸ்போஸ் பண்ற திட்டம் எதனா இருக்கா? இல்ல, இப்போ வழக்கு நடந்துட்டு இருக்கு. வழக்குல வந்து இது எல்லாமே ஆவணங்களாக சமர்ப்பிக்கப்படும். இது ஃபெயிலியருங்கிறதுக்கு இந்த நடந்து முடிந்ததே சாட்சி. உதாரணத்துக்கு ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், கோவா, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி 5 மாநிலங்களில் நீக்கப்பட்ட மொத்த வாக்காளர்கள் 1 கோடி பேர். தமிழ்நாட்டில் மட்டும் 97 லட்சம் பேர். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 5 ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. தமிழ்நாட்டை விட அதிக மக்கள் தொகை கொண்ட பீகார்ல இவ்வளவு வாக்காளர்கள் நீக்கல. அப்படி இருக்கிறப்போ இது வந்து களத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜென்யூனா இந்த ப்ராசஸ் நடந்திருந்தா இவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் டேபிள் ஒர்க்காங்கிற சந்தேகம் வருது. முதற்கட்டமா திமுகவினுடைய டாஸ்க் என்னவா இருக்கும்னா, தலைவர் அதை அறிவிச்சிருக்காங்க, பப்ளிக்லயுமே அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால சொல்றேன், தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய வாக்கு என்னங்கிறத நாங்கள் டிஜிட்டலா இப்போ ரீசன்ட் டேட்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும்லாம் தெரியாது. ஆனால் 6 மாதத்திற்கு முன்பு திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மனநிலையில் இருந்தவர்கள் எல்லாம் ஓரணியில் தமிழ்நாட்டில் கன்சால்டேட் பண்ணப்பட்டு உறுப்பினர்களாக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர்களுடைய வாக்குகளை செக்யூர் பண்ணா மட்டுமே 45% வாக்குகளை திமுக வந்து சாலிடா பெறும். அப்ப அந்த வாக்குகளை செக்யூர் பண்றது தான் முதல் டாஸ்கா இருக்கும். 2வது பணி தான் வந்து மற்ற வாக்குகளையும் சேர்த்து செக்யூர் பண்றதுக்கான பணியில ஈடுபடுற மாதிரி இருப்பாங்க. அதற்கான உதாரணத்துக்கு ரொட்டீனான கட்சி பணியில் ஈடுபடுகிறவர்கள், கிளை செயலாளர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், அவங்க இல்லாம இதற்காகவே எக்ஸ்க்ளூசிவா பிடிஏன்னு ஒவ்வொரு பூத்துக்கும் ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. BLA 2க்கள் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. 100 வாக்குக்கு ஒரு பொறுப்பாளர்னு BLC போட்டிருக்காங்க. இவ்வளவு ஸ்ட்ரக்சரோட இதுக்காக மட்டுமே ஒரு 3 லட்சம் பேர் களத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பை திமுக உருவாக்கி வச்சிருக்கு. ஸோ திமுகவுடைய வாக்குகளை செக்யூர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் திரும்ப அடிக்கோடிட்டு சொல்றது, டேபிள் ஒர்க்காக திட்டமிட்டு மேலிருந்து திணிக்காம களத்துல உள்ளதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தேர்தல் ஆணையம் பணியாற்றினா நடக்கும். இன்னொரு சந்தேகம் என்னன்னா, பொதுவா வந்து இப்ப இது வரைவு பட்டியல் வந்துருச்சு, என் பேரை நீக்கிட்டாங்கன்னு வச்சுப்போம். நான் வந்து கிளைம் பண்றேன், எனக்கு வந்து இறுதிப்பட்டியல்ல என் பேர் வந்துருச்சுன்னா ஓகே. இறுதிப்பட்டியல்ல என் பேர் வரல, நான் இந்த அட்ரஸ் தான் இருக்கேன், என்னுடைய கிளைம் வந்து ஜென்யூன் ஆனது. இறுதிப்பட்டியல் வந்த பிறகு நான் என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியும்? அப்ப நான் இருப்பது உங்களுடைய தவறுக்கு நான் என்னுடைய வாக்குரிமையை இழக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அப்படிதான் பீகார்ல இருக்காங்க 45 லட்சம் பேர். அது தமிழ்நாட்டிலையும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு நம்ம வந்து ஒத்துதக்கூடிய, அதற்கு அடிபணியக்கூடிய கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒவ்வொருவருடைய வாக்குரிமையும் பறிப்பதற்கான சதியினுடைய கூட்டுக்காரர்கள். அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். அவர்களை கண்டறிஞ்சு ஓரம் கட்டணும். இன்னைக்கு வாக்குரிமையை பறிப்பதற்காக உதவியவர்கள் நாளைக்கு குடியுரிமையை பறிக்கிறதுக்கு உதவுவாங்க, நாளைக்கு வாழ்வுரிமையை பறிக்கிறதுக்கு உதவுவாங்க, நாளைக்கு எங்கேயாவது தூக்கி வெளியில போடணும், நாடு கடத்தணும்னு முடிவெடுத்தா கூட அதற்கு உதவக்கூடிய இடத்துல அவர்கள் இருப்பார்கள். ஒரே காரணம் சொல்லுவாங்க, திமுக அதை பண்ணுது இதை பண்ணுது, போலி வாக்குன்னு சொல்றாங்க. சென்னையில வெற்றி பெற்றதெல்லாம் போலி வாக்கு அப்படின்னா, நீக்கப்பட்ட 97 லட்சம் பேர் போலி வாக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரா? அப்புறம் எதுக்கு நீ போய் பணியாற்றுன்னு BLA சொல்றாரு? ஆனா அவர் அறிக்கையில அதான் குறிப்பிடுறாரு. அதான் சொல்றாரு. அந்த அதாவது அடிமையிலும் அடிமை, கடைந்தெடுத்த அடிமையாக அவர் மாறிட்டாருங்கிறதுக்கு அது ஒரு சாட்சி. நீங்க திமுக வந்து உங்க வாக்கு நீக்கப்பட்டுரும், உங்க வாக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு அச்சுறுத்துவாங்க, நடந்துச்சா, ஏமாத்துவாங்க. இல்ல அவர் அறிக்கையில, அதாவது 97 லட்சம் பேர் நீக்கப்பட்ட பிறகும்
அது முன்னாடி சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீக்கப்பட்ட பிறகும் உங்களை ஏமாத்துவாங்க, உங்க வாக்கு நீஞ்சிரும்னு பொய்யான உங்களை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, எந்த கடைசி மனிதனும் நியாயமான வாக்குடன் போகாது அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அப்படி போகக்கூடாதுன்னு எஸ்ஏஆர் இருக்கக்கூடாது. 66 லட்சம் பேரை இடம்பெயர்ந்தவர்னு போலியா டேக் பண்ணி நீங்க தூக்கிட்டீங்க. அவங்ககிட்ட போய் நீ உன் ஓட்டே போலி ஓட்டு தான், அது பிஜேபி சொல்லல, தேர்தல் ஆணையம் சொல்லல, இவர் கூச்சம் இல்லாம சொல்றாரு, நீக்கப்பட்ட அத்தனை வாக்குகளும் போலி வாக்குகள் அப்படின்னு சொல்றாரு. அதுலயே முரண்பட்ட நிலைப்பாடு இருக்குல்ல. அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, நீங்கள் போய் பணியாற்றுங்கன்னு பிஎல்ஏ சொல்றீங்க. ஜெயக்குமார் ஆல்டர்னேட்டிவா சொல்றாரு, ஒரு வீட்டிலேயே குடும்பத்துல இங்க ஒருத்தர் இருக்காரு, அங்க ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் இல்லாம இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அந்த கட்சிக்குள்ளேயே குழப்பம் இருக்கு. பாஜகவுக்கு அடிமை சேவை எழுதி கொடுத்துட்டதுனால வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி இதை ஆதரிச்சு கொண்டிருக்கிறார். நீங்க சென்னையில போலி வாக்கு நீக்கப்பட்டதெல்லாம் வச்சுப்போம், அதனால ஜெயிச்சுட்டாங்க நீங்க சொல்ற கிளைம் ஒரு உதாரணத்துக்கு எஸ்ன்னே வச்சுப்போம். கோயம்புத்தூர்ல மொத்தமா ஜெயிச்சிங்கல்ல, அங்க 20% நீக்கி இருக்கிறாங்கல்ல. சென்னைக்கு அடுத்து அதிகபட்சம் 6,50,590 வாக்குகளை நீக்கி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ எங்க போய் சொல்றது அதெல்லாம் போலி வாக்கு தானே? அந்த போலி வாக்கு வச்சுதான் ஜெயிச்சு அவரு வாக்கு நீக்கப்படுறது பத்தி அக்கறை இல்லாம இருப்பாங்களா அதிமுக? அப்படிதான் இருக்கிறாங்கிறேன். அதிமுக தன்னுடைய சொந்த வாக்குகளை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவையும் நம்பிதான் இருக்கு. திமுக தன்னுடைய ஒவ்வொரு வாக்குகளையும் காப்பாத்திக்க தன்னுடைய பிஎல்ஏ டூக்களை நம்புது. ஆனா அவங்க அப்படி நீங்க சொல்லுங்க, களத்துல இருந்திருப்பீங்க, பணியாற்றி இருப்பீங்க, பிஎல்ஏக்கள் போய் ஏடிஎம்கே பிஎல்ஏக்கள் வீடு வீடா வேலை பார்த்தாங்க, சொல்ல முடியுமா? இல்ல. சில இடங்கள்ல இருக்கு. அவங்களும் தலைமையின் அதிருப்தியில தான் அந்த வேலையும் நடக்குது. என்ன இந்த ஆதரிச்சிட்டாரு, என்னன்னே தெரியாம ஆதரிச்சிட்டாரு. ஒரு திமுக பிஎல்ஏ இதனுடைய நூக்கன் கார்னர் XYZ எல்லா அறிவோட இருக்கிறாரு, எங்களுக்கு அது இல்லைன்னு புலம்பி அதிமுக எனக்கு தெரியும். நான் ஏன் இது இன்னொரு இடத்துல சந்தேக கண்ணோட பாக்குறோம்னா, புலமை பித்தனுடைய வாக்கு ஒரு எக்ஸாம்பிள். அவர் அதிமுக வாக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதிமுக அவைத்தலைவராக இருந்தவர், அவர் இறந்திருக்கிறார். இறந்த பிறகு கண்டுபிடிக்கிறாங்க இன்னைக்கு அந்த ஓட்டு இருக்குன்னு. கண்டுபிடிச்சு சொன்னவர் திமுக தேர்தல் தொகுதி பார்வையாளர் திரு கோவிலனின் அவர்கள். அப்ப என்ன அர்த்தம்? திமுக விழிப்போட வேலை செய்யுது, இந்த டிராஃப்ட் வந்த பிறகு வேலை செய்யுது. அதனாலதான் ஒரு ஏடிஎம்கே ஓட்டு டெத் ஓட்டு இல்லைங்கிறதையும் எங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க அடுத்த ஒரு மாதமும் பணியாற்றத்தான் போறோம். ஜென்யூனா தேர்தல் ஆணையம் நடந்துச்சுன்னா இதனுடைய ரிசல்ட் திமுக சாதகமாக இல்ல. அந்த அந்த கேள்வியில தான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் கவனமா பயன்படுத்துறதுக்கு காரணமே இல்ல, அது நடக்கலன்றதானே. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் கரப்ட் ஆன பிறகு எல்லா ஆயுதங்களும் எதிரி கையில இருக்கும் பொழுது நிராயுதபாணியா நிக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்ன, நீங்க ஜஸ்ட் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காகவே இந்த நோய்க்கப்பட்ட 97 லட்சம் பேர் எங்க கட்சிக்காரன் கிடையாது. காலங்காலமா எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கிடையாது. இந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கலாம், போன தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கலாம், அதுக்கு முதல் தேர்தலில் ஏடிஎம்கே கூட போட்டிருக்கலாம், ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு போட்டிருக்கலாம், சில பேர் அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு ஒரு 10 பேர் அங்க கூட ஓட்டு போட்டுக்கலாம். அப்படிப்பட்ட வாக்குகளை ஜஸ்ட் திமுக பக்கம் அவங்க சாதகமா இருக்கிறாங்க இந்த தேர்தல்ங்கிற ஒரே காரணத்துக்காக திட்டமிட்டு நீக்கிறீங்கன்னா யாருடைய வாக்குரிமையை பறிக்கிறீங்க? சாதாரண பொதுமக்களுடைய. நாளைக்கு அவங்க கட்சி வேற கட்சி கூட உங்க கட்சி கூட வாக்களிக்கலாம்ல. அப்படி இருக்கும்போது அதுக்கு குரல் கொடுக்க முடியாம உங்க கூட்டணி கட்சி ஆதரிக்கிறீங்கன்னா வெக்கப்படணும். ஓகே, நீங்க வட மாநில தொழிலாளர்களோட வாக்குகள் நீங்க சேர்க்கப்படும் அப்படின்ற விமர்சனங்கள் எஸ்ஏஆர் தொடங்கும் போதே தமிழ்நாட்டில் அது வைக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பேசியிருந்தாங்க, அது இல்லாம வெளியில பலரும் பேசியிருந்தாங்க. அப்படி எதனா ரெண்டு என்னன்னா, வடமாநில தொழிலாளர்கள் சேர்க்கப்படுவதற்கான 3 வாய்ப்புகளை அந்த நோட்டிபிகேஷன் சொல்லுது. ஒண்ணு எதற்காக இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ் செய்யறோம்னு அவங்க கொடுத்த விளக்கம். அந்த விளக்கத்துல 20 ஆண்டுகளாக நாடு முழுக்க வெவ்வேறு பகுதிகளுக்கு இடப்பெயர்வு நடந்திருக்கு, அதை சரி செய்வதற்காகத்தான் நாங்க இதை செய்யறோம். அப்ப அந்த இடத்துலயே என்ன பண்றாங்க, ரெகுலரைசேஷன் ஆஃப் மைக்ரண்ட் லேபர்ஸ் உள்ள வரப்போறாங்கிறதுக்கு ஒரு செய்தி. 2வது, வெளிமாநில தொழிலாளர்கள் அல்லது வெளிமாநிலத்திலிருந்து இப்ப இந்த வாழ்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வரவங்க எந்த ஃபார்மையும் எந்த டாக்குமெண்ட்டையும் கொடுத்து வாக்காளராக சேரலாம் அப்படிங்கிறதுக்கு இருக்கு. இப்ப நம்ம ஃபார்ம் 6 கொடுக்குற மாதிரி அவங்க ஃபார்ம் 6 கிடையாது, அது தனி ஃபார்ம் வச்சிருக்காங்க. அந்த ஃபார்மை பத்தின எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இது 2வது வாய்ப்பு. 3வது முக்கியமான வாய்ப்பு, எல்லார் வீட்டுக்கும் எனுமரேஷன் ஃபார்ம் வந்திருக்கும், நம்ம எழுதி கொடுத்துருப்போம். அதனுடைய பேக் சைடு 13வது ஆவணம். எஸ்ஐஆர் 2025 பீகார்ல நடந்தது. என்னுடைய ஒரே கேள்வி, நான் 5 தேர்தல் 4 தேர்தலா ஓட்டு போட்டவன், எங்க அப்பா 10 தேர்தலா ஓட்டு போட்டவர், எங்க தாத்தா காலத்துல இருந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு இருக்கக்கூடிய நாங்க 2002 டாக்குமெண்ட்டை போய் தேடி அலையணும். 2002 ஓட்டர் லிஸ்ட் எங்கன்னு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தொகுதி அன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெவன்யூ வில்லேஜ் அன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகம் அன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு இருக்கிற போட்டோ ஐடி கார்டு அன்னைக்கு கிடையாது. அவ்வளவு தேடி தேடி விரல் தேஞ்சு போய் நாங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். ஆனா ஒரு பீகார்ல இருந்து வரக்கூடியவர் 6 மாசத்துக்கு முன்னாடி அங்க ஓட்டு போட்டேன் பையா, அங்க நீக்கிட்டேன், இங்க என்ன சேர்த்துக்கன்னு கேட்டா சேர்த்துருவாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இந்த அயோக்கியத்தனத்தை தான் அதிமுக ஆதரிக்குது. அதனுடைய மாவட்ட செயலாளர் ரவின்னு நினைக்கிறேன், அவர் சொன்னாரு, வடமாநில தொழிலாளர்களை சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா?
என்ன தப்பு அவங்க கேட்டாரு. எதனா வாழ்றாங்க, எதனா உழைக்கிறாங்க. உழைக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. இது வந்து பாஜக கூட இந்த குரலை வெளிப்படையா செய்யல, அவங்க சதி மட்டும் தான் செய்யறாங்க. அந்த சதிக்கு வக்காலத்து வாங்கி வக்கீலா ஆஜராகிற வேலையை வந்து அதிமுக செய்யுது. அப்ப நீங்க நம்ம இவர் சொல்றாரு, திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, எஸ்ஐஆர்னால தான் வெற்றி பெற்றது பீகார்ல, அதுதான் இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிறார். இந்த டிராஃப்ட் ரூட் வந்த பிறகு உங்க கட்சியோட பிஎல்ஏக்கள் இல்ல பூத்துல வந்து அப்படி எதனா வடமாநில தொழிலாளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்கன்றதுனா ஃபைண்ட் அவுட் இருக்கு. இப்ப இதுக்கு அப்புறம் இருக்குல்ல, உங்களுக்கு ஃபார்ம் 6 கொடுக்கலாம், ஃபார்ம் 7 கொடுக்கலாம், இப்போ இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது இப்போ வந்து நம்ம முதற்கட்டமா வந்து நீக்கப்பட்டோர் பட்டியல தான் ஆய்வு பண்ணிட்டு இருப்பாங்க. அதன் அடிப்படையில நீக்கப்பட்டோர்ல திமுக வாக்கு இருக்கா, திமுக ஆதரவு வாக்கு இருக்குங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கு. அப்புறம் தான் ஃபுல் லிஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது தான் சேர்ந்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியும். காங்கிரஸினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் 2 ஹிந்தி பெயர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு தெரியுது இல்ல, அப்படிங்கிறது இப்பதான் சர்ச்சை. இப்போ எனக்கு வந்து வாக்குகள் வந்து நம்ம ஃபார்மே கொடுக்கல, எனுமரேஷன் ஃபார்மே கொடுக்காம ஃபார்ம் எல்லாம் பேரெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கிறத நம்ம 2-3 இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி வாங்கி ஃபில் பண்ணலாம், நம்ம பேர் ஃபார்ம் கொடுப்போம், நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அவங்க இடம்பெயர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுக்காம வச்சிருப்போம். அந்த ஓட்டெல்லாம் இடம்பெற்றிருக்கு. ஜென்யூனா இங்க வாழக்கூடியவர்கள் ஃபார்மை கொடுத்து அவங்க பேர் இடம்பெறாம இருக்கு. இந்த மாதிரியான குழப்பங்களும் இருக்கு. ஆனா அதுல நான் இப்ப சொன்ன பிறகு யோசிக்கிறேன், அப்படி நீக்கப்பட்ட வாக்கு ஒரு பெண் வாக்கு, சேர்க்கப்பட்ட வாக்கு ஒரு ஆண் வாக்கு. இந்த எஸ்ஏஆர் அதோட குளறுபடிகள் இது எதுவும் 2026 தேர்தலில் தாக்கம் புரியாத அளவுக்கு திமுக தடுத்துரும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியுமா? திமுக தான் ஒரு எதிரி, அதுக்கு எதிராக பல எதிரிகள்ன்ற மாரி தான் இன்னைக்கு வந்து தேர்தலோட கணக்கு போயிட்டு இருக்குது. புதிய தாவேகா வந்திருக்குது, விஜய் வந்திருக்காரு, அவர் சிறுபான்மையை ஓட்டு பிரிப்பாருன்றதை எல்லாரும் வாதமா வைக்கிறாங்க. இப்படி ஓட்டு பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும்போது அதிகபட்ச திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் அதெல்லாம் பிரியுது. ஆனால் குறிப்பிட்ட அளவில் ஒரு தாவேகா வந்து சிறுபான்மை வாக்கு, இளைஞர்கள் வாக்கு இதை பிரிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. எஸ்ஏஆர்ல நீக்கப்பட்ட மார்ஜின் இருக்குல்ல, மொத்தமா அது ஒரு 15% என்னமோ. அதிமுக வித்தியாசமும் அவ்வளவுதான், 2 பேரோட வாக்கு வந்து வித்தியாசமும் அவ்வளவுதான் நினைக்கிறேன் 21 எலெக்ஷன்ல. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டரா இருக்காதா? 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து பாதுகாக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கும் திமுகவை நோக்கி வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு திமுக களத்துல இறங்கி போராடிச்சு, நம்ம வாக்கு பாதுகாக்கப்பட்டுருச்சு. நாளைக்கு இன்னொரு ஆபத்து வந்துச்சுன்னா பாதுகாக்கிறதுக்கு திமுக வேண்டுமேங்கிற புரிதல் தான் தமிழ்நாட்டு அதிமுக. நான் இதுவா கேட்கிறேன், வேற எந்த கட்சியில இருந்த திமுக கூட்டணி தவிர வேற எந்த கட்சியிலும் எஃபெக்டிவா அவள் நடக்கலையா? என்ன நடந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. திமுக இதை எதிர்த்தோம், நீ சேர்க்கறதுல வந்து பிஎல்ஓக்கள் பணியாற்றினாங்க, அங்கங்க ஒவ்வொரு பாக்கெட்ல அதிமுக பணியாற்றினாங்க. ஆனால் வேலை செஞ்சதையே நான் சொல்லல. ஐடியாலஜிக்கலா இதுல யாரு ஃபைட் பண்ணது? நீங்க நீக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வராங்கன்னு சொன்னோம், நடந்துச்சு. அதை ஆதரிச்சது அதிமுக, எதிர்த்தது திமுக. அப்ப நீக்கினதை ஆதரிச்சது அதிமுக, நீக்க கூடாதுன்னு நின்னது திமுக. அப்ப ஒவ்வொரு வாக்காளர்களுடைய வாக்கும் பாதுகாக்கப்படுவதற்கு காரணம் திமுக தான். இப்போ உதாரணத்துக்கு காமராஜர் காலத்துல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அண்ணா வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லும்போது அவர் கத்திட்டே இருக்காருங்க, எனக்கு ஏதாவது கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி இதை பயங்காட்டி அண்ணாவை பயங்காட்டி திட்டங்களை பெற்று வருவார் காமராஜர்னு கலோக்கில சொல்லுவாங்க. அதுக்கு பல உதாரணங்களும் இருக்கு. அந்த மாதிரி திமுக இவ்வளவு விழிப்போடு இருந்ததுனால தான் இன்னைக்கு செக்யூர் பண்ணப்பட்ட வாக்குகள் டிராஃப்ட்ல வந்திருக்கு. இல்லைன்னா அது இன்னும் 1 கோடி வாக்கு போயிருக்கும். ஏன் நம்ம அப்படி நடந்திருக்குமா? 1 கோடி வாக்கு நீக்கும் போது நினைச்சோமா 1 கோடி வாக்கு போகும் நினைச்சோமா? நடந்துச்சு இல்ல. இன்னொரு கோடி வாக்கு போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்க முடியும்? அப்ப அந்த ஃபைட் நடக்குது, நிச்சயமா அந்த ஃபைட் தொடருது. இப்ப 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் திங், ஆர்வமற்ற வாக்குகள் தான் குறிவைத்து நீக்கப்பட்டிருக்கு. 2வது, பெண்கள் உள்ளிட்ட திமுக ஆதரவு வாக்கு வங்கிகள் மீது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இஸ்லாமிய சிறுபான்மையினர், தலித் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் இருந்திருக்குங்கிறத நம்ம பேரை வச்சோ அல்லது ஜெண்டரை வச்சோ கண்டுபிடிக்க முடியாது. அது இன்னும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணும்பொழுது ஒவ்வொரு பூத்துலையும் தெரியும். பட் ஓவராலா டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த 30 நாள் வந்து எதிர்த்து சண்டை செய்ய வேண்டிய நாட்கள். அந்த சண்டை மூலமா ஜெயிப்போம் நம்புறோம். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.